இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்து பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது தளத்தின் அடுத்த படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை
ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி, நன்றிங்க அன்பு தோழர். இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 431வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் கோடை விழா என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். கோடை காலத்தில் விழாக்கள் எப்பொழுதும் கிராமப்புறங்களில் வெகு சீரும் சிறப்புடன் நடக்கக்கூடிய ஒரு விடயமாக காலங்காலமாக நமது பாரம்பரியங்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு விழாக்களாக இன்றளவும் தொடர்ந்து வருகின்றன. வெவ்வேறு ஊர்களில் ஆங்காங்கே தொழில் நிமித்தம் வெவ்வேறு நாடுகளில் வசித்தாலும் ஊர் திருவிழாக்களில் அனைவரும் ஒன்று கூடுவது, ஒவ்வொருவரும் தங்களது பால்ய நண்பர்களை சந்தித்து மகிழ்வது என்பது விழாக்களின் சிறப்பம்சமாக என்றென்றும் பார்க்கப்படுகின்றது. இந்த கோடை விழாக்களில் நடைபெறக்கூடிய விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் சார்ந்த ஒரு அற்புதமான சிறப்புரையை இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று நமது நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டு வழங்க இருக்கின்றார் தமிழம்மா. தமிழ் துறையில் இணை பேராசிரியராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி விந்திய கௌரி அவர்கள். செழுமையான தமிழ் சார்ந்த கலாச்சார பின்னணியை தமது வாழ்வியல் பின்புலமாக கொண்டு அதை ஒவ்வொருவர் மனங்களிலும் ஆழமாக விதைப்பதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரி அவர்கள். இந்த தலைப்பினை இன்று நம்மிடையே அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையாக மாற்றி இன்றைய பொழுதினை அழகுற செய்ய நம்முடன் இணைந்திருக்கின்றார். மேலும் ஒரு கூடுதல் சிறப்பு என்னவென்றால், இன்று தமது பிறந்த நாளை கொண்டாடும் அழகியதொரு தருணத்தில் நம்மோடு இணைந்து கொண்டு கோடை விழா கொண்டாட்டங்கள் சார்ந்து நம்மிடையே பேச இருக்கின்றார் அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அன்பு சகோதரி அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை கோடை விழா கொண்டாட்டத்தோடு இனிமை கூட்டுவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் அழகூட்டுவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் படைப்போம் அருமையான தளத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பு நல்கிய ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு வணக்கம். கோடை விழா என்றாலே கொண்டாட்டம் தானே. கோடை காலத்தில் நாம் அனைவரும் எப்படி கொண்டாடுகிறோம், எந்தெந்த விழாக்களை கொண்டாடுகிறோம் என்பதை நமக்குள்ளே பகிர்ந்து கொள்ளலாம். எங்கள் ஊர் திருவில்லிபுத்தூர் அருகில் பெரிய கிராமம் இடையன்குளம். சித்திரை திருவிழா. ஊர் காவல் தெய்வம் மா காளி அம்மன். இது ஊர் தெய்வம். ஒவ்வொரு மக்களுக்கும் குலதெய்வமும் உண்டு. ஊர் தெய்வத்தை சித்திரை மாதம் கொண்டாடுவோம். ஒரு நல்ல நாளில் செவ்வாய்க்கிழமை அம்மன் அருள் பெற்றோர் அருளாடி ஆடுவார்கள். ஊர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்வார்கள். எப்படி திருவிழா கொண்டாட வேண்டும் என்பதையும் சொல்வார்கள். அங்கு குழுமியுள்ள அனைவரும் அதை கேட்டு பக்தியோடு அருளாடியை வணங்கி திருவிழா சிறப்பாக நடக்கும் என்று தெரிவிப்பர். அடுத்த வாரம் திருவிழா நடக்கும். புதன்கிழமை மஞ்சள் நீராட்டு,
முன்பெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே திருவிழா நடைபெறும். இன்றைய காலங்களில் 3 நாட்கள் நடைபெறுகின்றன. திங்கட்கிழமை அம்மன் சப்பரத்தில் ஊர்வலம் வரும், வீதி உலா. வீட்டில் உள்ள நிறைய மனிதர்கள் அம்மனை வணங்குவார்கள். அம்மனுடைய அருளுக்காக முன்பே வீட்டை சுத்தம் செய்து வைத்திருப்பார்கள். சைவ உணவுதான் உண்பார்கள். வீதி உலா வரும் மா காளி தாயை மனமுருகி வணங்குவார்கள். செவ்வாய்க்கிழமை இரவு முளைப்பாரி, ஆண்களும் பெண்களும் முளைப்பாரி வளர்த்து மிக அருமையாக முளைப்பாரியை தூக்கி செல்வார்கள். காளியம்மன் கோயிலில் வைத்துவிட்டு கும்மியடித்து வணங்கி வீட்டிற்கு செல்வார்கள். புதன்கிழமை மஞ்சள் நீராட்டு. இதுதான் முக்கியமான விழா. மாலை நேரத்தில் வயதுக்கு வருவதற்கு முன்பு உள்ள ஓரளவுக்கு பெரிய பானையை தலையில் சுமக்கும் பக்குவம் பெற்ற பிள்ளைகளுக்கு மாலையிட்டு 2 பிள்ளைகளுக்கு மஞ்சள் நீர் பானையை தலையில் வைப்பார்கள். பெற்றோர்களோ உறவினர்களோ பிடித்து கொள்வார்கள். வீதியில் அனைவரும் பார்க்க ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அருள் பெற்ற அருளாடிகள் ஆடிக்கொண்டு வருவார்கள். ஊரில் உள்ள அனைத்து மக்களும் பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்த உறவினர்கள் விருந்தினர் அனைவருமே திருவிழாவை காண்பார்கள். ஆட்டம் பாட்டத்துடன் அனைவரும் மகிழ்ச்சியாக அருளாடியை சுற்றி முன்பும் பின்புமாக செல்வார்கள். அருளாடி எங்கள் ஊரில் ஆண் தெய்வத்திற்கு 2, பெண் தெய்வத்திற்கு 2 பெண்கள் என்று ஆடுவார்கள். சில சமயம் கூடுதலாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். மாலை ஒரு 6 மணிக்கு விழா தொடங்கும். இரவாகும், 9 கூட ஆகும். ஊரே கொண்டாட்டத்தில் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி ஒரு சிறப்பு உண்டு. அந்த மஞ்சள் நீராட்டு விழா கோயிலுக்கு சென்ற பிறகு அந்த மஞ்சள் நீர் அனைவர் மீதும் தெளிக்கப்பட்டு இறைவனை அனைவரும் மனமொன்றி வணங்குவார்கள். அன்றைய நாள் முழுக்கும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அந்த மா காளியினுடைய அருளை பெறுவதற்காக பக்தியாக இருந்து வணங்குவார்கள். நிறைய நேர்த்தி கடன்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். நேர்த்தி கடன் என்றால் அவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்றால், மொட்டை போட வேண்டுமென்றாலும் மொட்டை போடுவார்கள். குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு. காலையில் பொங்கல் வைப்பார்கள். ஒரு 5 மணிக்கு பொங்கல் பானையை எடுத்து சென்று பொங்கல் வைப்பார்கள். உறவினர்களுக்கெல்லாம், கோவிலுக்கு வந்தவர்களுக்கெல்லாம் கொடுப்பார்கள். மஞ்சள் நீராட்டு பானை சுமப்பவர்களோடு சேர்ந்து பூப்பட்டி எடுத்தல் அந்த நேர்த்திக்கடனை செய்வார்கள். முளைப்பாரி விரும்பியவர்கள் எடுப்பார்கள். முன்பெல்லாம் ஒரு நேர்த்திக்கடன் இருந்திருக்கு. இப்பொழுது அந்த நேர்த்திக்கடன் கிடையாது. என்னவென்றால், முன்பு குழிப்பிள்ளை போடுதல் அப்படின்னு உண்டு. குழந்தைய குழி தோண்டி அந்த குழந்தைய உள்ள போடுவாங்க. பூசாரி அவர் குழந்தைக்கு தீபார்த்தனை காட்டி குழந்தைய தூக்கிக்குவாங்க. இப்படி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கு. எப்பவாவது ஒரு முறை. காரணம் என்னன்னா, சிலருக்கு குழந்தை பிறந்து தங்கவில்லை என்றால் இந்த குழந்தை அம்மன் அருளால் தங்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்துள்ளனர். அதற்கப்புறம் செய்கிறது கிடையாது. நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது சேத்தாண்டி வேஷமிட்டு ஆடுவார்கள். நேர்ந்து கொண்டவர்கள் உடம்பில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கொண்டு கையில் வேப்பிலை வைத்து கொண்டு மஞ்சள் நீராட்டோடு ஆடி பாடி வருவார்கள். இப்பொழுது அதுவும் கிடையாது. இந்த ஆண்டு சிவன் வேடமிட்டு ஒரு சிறுவன் ஆடி வந்தான்.
சில நேர்த்திக்கடன்கள் புதியதாகவும் இருக்கும். பால்கூடம் எடுத்தல் திருவிழா அம்மனுக்கு புதிதாக சில ஆண்டுகளாக உண்டு. விளக்கு பூஜை முன்பெல்லாம் கிடையாது. இந்த ஆண்டு சென்ற 2-3 ஆண்டுகளாகவும் விளக்கு பூஜை நடைபெறுகின்றது. ஒரு காலத்தில் பொருளாதார வசதி குறைவாக இருந்தபோது ஓராண்டில் ஒரு நாள் மட்டும் வணங்கிய மக்கள் இன்று வசதியாக இருப்பதால் 3 நாள் திருவிழாவை மிகவும் சிறப்பாக நடத்துகின்றனர். உறவினர்களும் விருந்தினர்களும் வருவதால் அவர்களுக்கும் புத்தாடை எடுத்து கொடுத்து தாங்களும் புத்தாடை அணிந்து அருமையான அறுசுவையான உணவை உண்டு ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். அதுதான் இங்கு சிறப்பு. ஒருவரோடு ஒருவர் அன்பாக பேசுவதால் நல்ல பழக்க வழக்கங்களை பார்த்து மற்றவர்களும் கற்றுக்கொள்கின்றனர். விருந்தோம்பல் பண்பு சிறப்பாக அங்கு நிகழ்கின்றது. உலகத்திலே தமிழர்களிடத்தில்தான் விருந்தோம்பல் பண்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். விருந்து அப்படின்னா புதுமைன்னு அர்த்தம். அன்றைய காலங்களில் பெரும்பாலும் மக்கள் நடந்தே சென்றிருக்கின்றனர். சிலர் குதிரையில் சென்றிருக்கலாம், மாட்டு வண்டியில் சென்றிருக்கலாம். ஆனால் நிறைய மக்கள் நடந்துதான் எங்கு வேணாலும் போயிருக்காங்க. அப்படி போறப்போ திண்ணைகள் அன்று கட்டப்பட்டுள்ளது. எங்கள் வீட்டிலே மிகப்பெரிய கல் வாசலுக்கு முன்னாடி இருக்கும். அதுக்கு பேர் பட்டியக்கல். பெருசா இருக்கும், நீளமா இருக்கும். 2 நபர் படுத்துக்கொள்ளலாம். அதுல நிறைய பேர் வெளியில இருந்து வரவங்க உட்காந்துக்குவாங்க. இரவு நேரத்துல பெரியவர்களோ சிறு பிள்ளைகளோ படுத்துக்கொள்வார்கள். அப்படி திண்ணைகள் இருந்திருக்கு. அந்த திண்ணைகள்ல அமர்ந்திருந்தாங்கன்னா வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பு திண்ணை யாராவது இருக்கிறார்களா என்று பார்ப்பார்களாம். பார்த்து இருந்தால் அவர்களை வீட்டுக்குள் அழைத்து அவர்கள் சாப்பிட்டார்களா என்று கேட்பார்களாம். சாப்பிடவில்லை என்றால் அவர்களுக்கு இவர்களுடைய உணவை அளித்து அவர்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்து தங்க வைத்து அனுப்புவார்களாம். அவர்கள் புதியவர்கள், அவர்களோடு அன்பாக பழகுவார்கள். இந்த முறை அன்றைய காலங்களில் நிறைய மக்களால் கடைபிடிக்கப்பட்ட ஒன்று. அது உண்மையான அன்போடு, மனித நேயத்தோடு, ஒரு கருணையோடு, பரிவோடு செய்யப்பட்டது. அதைத்தான் தொல்காப்பியர் நூற்பாவில் எழுதியுள்ளார். விருந்து தானே புதுமை என்ப அப்படின்னு நூற்பால அவர் கொடுத்திருக்கார். அந்த புதியவர்கள் அவர்கள் தான் விருந்தினர். இன்றைக்கும் உண்டு. ரயில் பயணம் செய்கின்றோம், பேருந்தில் பயணம் செய்கின்றோம், எந்த வாகனத்தில் சென்றாலும் இல்லை நடக்கும் பொழுதும் புதியவர்களை பார்த்து பழகினோமானால் அவர்களுக்கு விருந்து வைக்க வேண்டும். விருந்து என்றால் எப்படி தெரியுமா? அறுசுவை உணவு அவர்களுக்கு படைக்க வேண்டும். அது முறையாக படைக்க வேண்டும். தலவாழை இலை போட்டு அதில் அவர்களுக்கு முதலில் இனிப்பு, அதற்கடுத்து கொஞ்சம் உப்பு, அதற்கடுத்து எங்கள் ஊரில் புதியவர்களுக்கு கீரை வைக்க மாட்டார்கள், பயறு வகைகள் வைக்க மாட்டார்கள், கசப்பான பாவக்காய் போன்ற உணவுகளை வைக்க மாட்டார்கள். மற்றபடி கூட்டு, பொரியல், சோறு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சோறு வைப்பார்கள். பருப்பு நெய்விட்டு மற்ற குழம்பு வகைகள், மோர், தயிர், ஊறுகாய் என்ன வேண்டுமோ வைப்பார்கள். அதில் அறுசுவை இருக்கும். அவர்களுக்கு வேண்டிய அளவு எடுத்து வைப்பார்கள். இன்முகத்தோடு உண்மையான ஒரு அன்போடு அவர்களுக்கு வயிறார உணவை கொடுப்பார்கள். இன்றைக்கும் நடைமுறையில் உள்ளது விருந்தோம்பல் பண்பு தமிழர்களிடத்தில். என்றைக்கும் இந்த உலகம் இருக்கும் வரை இருக்க வேண்டும். ஏன்னா உலகத்திலேயே விருந்தோம்பல் பண்பு அப்படின்னா தமிழர்கள் தான். முன்னோர்களுடைய அந்த நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடித்து வருகின்றோம். நம் வீட்டிற்கு வருபவர்களுக்கு அவர்களுக்கு தேவையானவற்றை, உணவாகட்டும், பொருளாகட்டும், தின்பண்டங்களாகட்டும், வேறு தங்குவதற்கான வசதிகள் எல்லாவற்றையும் நாம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தமிழர்கள். அந்த மாதிரி விருந்தோம்பல் பண்பு சிறப்பா இன்னும் கூடுதலா எப்ப நிகழும்னா 3 நாட்கள் கூட இருப்பாங்க. கூடுதலாவே கூட நாட்கள் இருக்கலாம். திருவிழா காண்பதற்கு உறவினர்களும் விருந்தினர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இதில் மக்களுடைய அந்த நல்ல பண்பாடுகளை நாம் அறிந்து கொள்ளலாம். எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம்.
நிறைய உறவுகள் வீடு நிறைய இருந்தால் மனசுக்கு நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ உட்காந்து சாப்பிட்றோன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நாம் பரிமாறுவோம். அவங்களுக்காக உணவு தயாரிக்கிறதுலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன் நிறைய உறவுகளோடு இருக்கப்போ. அந்த தருணம் ரொம்ப அருமையானதாக இருக்கும். அப்புறம் பொங்கல் உணவு நம்ம உண்ணும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா சர்க்கரை பொங்கல் ரொம்ப இனிப்பாக இருக்கும். கோயிலில் அம்மனோட அலங்காரமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாரும் கூடி தெய்வத்தை வணங்கும் போது இன்னும் ஒரு மகிழ்ச்சி கூடுதலாகவே இருக்கும். ஒவ்வொருவருமே நாம் அனுபவித்துள்ளோம். திருவிழா மிகவும் கண்ணுக்கு மனதிற்கு இனிமையை தரும் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அடுத்து இந்த கோடை காலத்தில் திருமண விழா, வைகாசி மாதங்களையே உன்னதமான மாதம்னு வைகாசி மாதத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி திருவிழா செய்யறதுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த முதல் விழா பூமிக்கு செய்யக்கூடிய அந்த விழா அது வைகாசி மாதத்தில் செய்தால் மிகவும் சிறப்பு என்பார்கள். கிராமத்துல அதற்கான சடங்குகளை செய்வார்கள். பெரியவர்களை கூப்பிட்டு பூமிக்கு செய்ய வேண்டிய, அவர்கள் வீடு கட்ட வேண்டிய நிலத்திற்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகளை இறைவனை நினைத்து மிக அருமையாக செய்வார்கள். புதிய ஒரு வீடு கட்டப்போகிறோம் என்ற போது மனதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அது ஒரு உன்னதமான ஒரு தருணம். அவர்களுடைய அந்த அயராத உழைப்பு, தாய் தந்தையுடைய அயராத உழைப்பு, இரவு பகல், பனி மழை வெயில் எதுவுமே பார்க்காம அயராது உழைத்து குழந்தைகளுக்காக, முன்னோர்களுக்காக, உறவினர்களுக்காக, அனைத்து இல்லற கடமைகளை செய்வதற்காக அவர்கள் கட்டப்போகும் புதிய ஒரு மனை. அதனால அந்த தருணங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். குழந்தைகளுக்கு புது வீடு கட்ட போறோம் அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இறைவனை வணங்கி, இயற்கையை வணங்கி அவர்கள் அருமையான புதிய முறையில் புதிய வீடை கட்டுவார்கள். அந்த விழா மிகவும் சிறப்பானதாக இருக்கும். புதிய வீடு கட்டிய பிறகு அன்றைய காலங்களில் நான் பார்த்திருக்கிறேன், பெரிய பத்திரிகையா இருக்கும். அதில் சொந்த பந்தங்கள் பேரெல்லாம் இருக்கும். தாய் மாமா, சித்தப்பாமார்கள், பெரியப்பாமார்கள், உறவினர்களோட மாமன்மார்கள், அப்பா அம்மானா அம்மாவோட சொந்தம், அப்பாவோட சொந்தம் எல்லாம் போட்டு புதுமனை புகுவிழா அப்படின்ற அந்த பத்திரிகையை பார்க்கறதுக்கு நான் பத்திரிகையை வாங்கினா பேரெல்லாம் வாசிப்பேன். குலதெய்வத்தோட பேர் மேலே கொடுத்துருக்கோம். அருமையாக இருக்கும். அப்புறம் புதுமனை புகுவிழா எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா, அந்த நேரம் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். உறவினர்கள்லாம் வருவாங்க, புதியவர்கள் வருவாங்க, எல்லாருமே வாழ்த்துவாங்க. எங்கள் ஊரில் யார் வீடு கட்டியிருக்காங்களோ கணவனும் மனைவியும் பெரியவர்கள் எடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அடுப்பில் பாலை காய்ச்சுவாங்க. பால் பொங்கியதும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு, அருந்திய பிறகு பெரியவர்கள் எடுத்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அவங்க இந்த இல்லத்தில் நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், தீர்க்காயுளாக இருக்கணும்னு இறைவனை வணங்கி ஆசீர்வதிப்பார்கள். இந்த புது வீட்டில் எல்லா உறவுகளோட மகிழ்ச்சியாக இருக்கும். அருமையான உணவை உண்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அன்று இரவு தங்கியிருப்பாங்க. வீட்டில் கட்டாயம் தங்கணும், அடுத்த நாளும் தங்கணும். அப்போ அந்த புதுமனை புகுவிழா உறவினர்களுக்கும் உரியவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக இருக்கும். நிறைய பேரை பார்க்குறோன்றதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த புதுமனை புகுவிழா கிராமங்களில் சிறப்பாக கொண்டாடுவாங்க. எல்லாருக்குமே உணவு, அறுசுவை உணவு வழங்கி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நினைவு பொருட்களை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு தாய் தகப்பனுக்கு வாழ்வில் அது ஒரு நிறைவான நாளாக இருக்கும். பிள்ளைகள் வளர்ந்த பிறகு வைகாசி மாதத்தில் கிராமங்களில் பொதுவாக அந்த கோடை காலத்தில் வைகாசி மாதத்தில் திருமண விழா நடக்கும். எங்கள் ஊரில் எப்படி திருமணம் நிகழ்த்துவாங்க அப்படின்னா, பெரியவங்க முதலையே பெண்ணை மணமகனை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இப்போ மணமகனோட தந்தை இன்னார் வீட்டு பெண்ணை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்தோடு பேசி முடிவு பண்ணி அந்த பெண்ணையும் பார்த்துருப்பாங்க. ஆனால் நேரடியாக போய் கேட்க மாட்டாங்க.
சொந்தமா இருந்தா கூட கேட்க மாட்டாங்க. பெரும்பாலும் ஊர்ல உள்ள தலைவர், நாட்டாமை, அந்த மாதிரி பெரியவங்க இருப்பாங்க. அல்ல அவங்களோட குடும்பத்துல மூத்தோர் இருப்பாங்க, வயதில் மூத்தோர், அந்த குடும்பத்திற்காக பாடுபட்டோர், அவங்களோட கலந்து ஆலோசித்து பெண் வீட்டாருக்கு யாராவது ஒருத்தர் தகவலை சொல்லுவாங்க. பெண் வீட்டாருக்கும் அந்த மணமகனுக்கு கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டா, 2 வீட்டாருமே ஒரு நாள் கலந்து பேசி பெண் வீட்டுக்கு சென்று பெண்ணை கேட்பார்கள். அவர்கள் தருவதாக ஒப்புக்கொண்டால் வெத்தலை கை மாறுதல், அதனுடைய பேர் அதுதான். மனமகிழ்வோடு பெண்ணை தருகிறோம் என்றால் மாப்பிள்ளை வீட்டார் வெத்தலை பாக்கு, பூ, பழங்கள், மங்கள பொருட்கள்லாம் வச்சு மாத்திக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வாக்கு மாறக்கூடாது. அதை விட உயர்ந்த ஒரு மாப்பிள்ளை, நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளை, பணக்கார மாப்பிள்ளை, படித்த மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அது உண்மைதான். எங்கள் ஊரை பொறுத்தளவு நான் பார்த்துருக்கேன், வாக்கு தவற மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசம் போடுதல், இதனுடைய பெயர் எங்கள் ஊரில் இப்படித்தான் சொல்லுவாங்க. இதையே நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த சடங்கு முறைகள் வெவ்வேறாக இருக்கும். இதை கடைபிடித்தால் முறையாக இருக்கும். புதியதை ஏற்றுக்கொள்ளலாம், தவறில்லை. பழமையானதில் நல்லது இருந்தால், முன்னோர்கள் சொல்லியதில் பெரும்பாலும் தவறு இருக்காது, நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இது என்னுடைய கருத்து. பரிசம் போடுதல் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை திருமணம்னு பேசியிருக்காங்க காலையிலனா, சனிக்கிழமை பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டார் நிறைய பேர் வருவாங்க. பெண் வீட்டுக்கு தகவலை சொல்லிடுவாங்க. அவங்க தயாராக இருப்பாங்க, உணவெல்லாம் தயாரித்து வச்சுருப்பாங்க, உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருப்பாங்க மாப்பிள்ளை வீட்டாரை வரவேற்பதற்காக. அவர்கள் வந்ததும் சில சடங்குகளை நிகழ்த்துவார்கள். அது என்ன அப்படின்னா, அன்றைய தருணம் அனைவருக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். பெண் வீட்டாருக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கும். எப்படின்னா, எங்களோட பெண்ணை கேட்டு அவங்க வர்றாங்க, அவங்களா வந்திருக்காங்க அப்படின்றப்போ அது ஒரு பெருமை, அது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. அந்த சடங்கு எப்படி நடத்தப்படும்னா, பொதுமக்கள்லாம் இருப்பாங்க, ஊர் நாட்டாமை, மணமகன் ஊரில் உள்ள நாட்டாமை தலைவர், மணமகள் ஊரில் உள்ள நாட்டாமை தலைவர், பெரியவங்க எல்லாருமே இருப்பாங்க. நல்ல ஒரு வெங்கல கும்பா, அந்த கும்பாவை விளக்கி வச்சிருப்பாங்க. அங்க தட்டுல தாம்பாள தட்டுல மங்கள பொருட்கள்லாம் இருக்கும். அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இங்கே எங்கள் ஊரில் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீலிபுத்தூர் தாலுகா அப்படி சொல்லுவாங்க. சொல்லி இடையங்குளம் ஊரில் உள்ள தாத்தா பேரை சொல்லி மகள் வழி, மகன் வழி, பேரன் பேத்தி அதை சொல்லி பேர் சொல்லி தந்தை தாய் பெயரை சொல்லி பரிசம் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரு வீட்டாருக்கும் சம்மதம், முதலே சம்மதத்தை கேட்டு வச்சிருப்பாங்க. அன்றைய காலங்களில் தகப்பனார் தாயார் எடுத்த முடிவு தான், பொதுவாக தகப்பன் எடுக்கிற முடிவு தான். தாயும் ஒத்துக்குவாங்க, கருத்து எதுனாலும் சொல்லனாலும் சொல்லிக்குவாங்க. பெண் பிள்ளைகிட்ட அதிகமாக கேட்டிருக்க மாட்டாங்க. அன்றைய காலம் அப்படி இருந்தது, இன்று மாறி உள்ளது. தகப்பன் தாய்க்கு நல்ல ஒரு மரியாதை பிள்ளைக கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் ஆண்களுமே தகப்பன் தாய் பார்த்த அந்த பெண்ணுக்கு சரியென்றே தான் சொல்லியிருப்பார்கள். அன்றைய காலம் அப்படி இருந்தது. பெண்ணை வரவழைத்து பெண்ணுக்கு ஏற்கனவே அலங்காரம் செய்திருப்பார்கள். ஊரு அறிய ஊருக்காக முதல் வணக்கத்தை அவள் அந்த பொது இடத்தில் விழுந்து வணங்குவாள், இருக்கை குவித்து வணங்குவாள் ஊர் மக்களை பார்த்து. முதல் மரியாதை ஊருக்கு. அடுத்து 2வது முறை, 3வது முறை. அது என்ன அப்படின்னா, கணவனுடைய இல்லத்தாருக்கு மரியாதை, கணவனுக்கு மரியாதை, அந்த மாதிரி. ஆனால் அந்த சமயத்தில் எங்கள் ஊரில் மாப்பிள்ளை வரக்கூடாது, திருமணம் செய்ய போகும் அந்த மணாளன் வரக்கூடாது. 3 முறை விழுந்து வணங்கிய பிறகு அவளுடைய முந்தானையில் மங்கள பொருளை கொடுப்பார்கள். பரிச பணம் ஒரு காலத்தில் 1,4 ரூபாய் அப்படின்னு இருந்திருக்கு. அந்த காசு அவங்க பயன்படுத்தின அந்த காசு இப்போ 1001 இருக்கலாம், 5001 இருக்கலாம், 50,001 இருக்கலாம், 1,01 இருக்கலாம், 10,001 இருக்கலாம். எதுனாலும் சரி மாப்பிள்ளை வீட்டார் கொடுப்பார்கள்.
மணமகளுடைய தந்தை எடுத்து அந்த எல்லா மங்கள பொருளையும் முந்தானையில் வச்சு மணமகளுடைய அந்த வீட்டில் உள்ள அந்த பூசை அறையில் அதை வைத்து விளக்கேற்றி இறைவனை என்றால் அவர்களுடைய குல தெய்வத்தை, பெருந்தெய்வம் இறைவனை வணங்கி அவர்கள் மகிழ்வோடு இருப்பார்கள். மணமகன் வீட்டிலிருந்து பனை நாரால் செய்யப்பட்ட நார்பெட்டின்னு சொல்லுவோம். அந்த பெட்டியில் 3 படி அல்லது 5 படி அவரவர்களுடைய விருப்பம் அரிசியை வைத்து அதன் மேலே அவங்க மங்கள பொருட்கள் வைப்பாங்க. அதுவும் எங்கள் பக்கம் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வாங்கின அந்த குங்குமம், மரத்தால் செஞ்ச அந்த குங்குமச்சுமில் குங்குமத்தை வச்சுருப்பாங்க. மற்றபடி வாழைப்பழம், தேங்காய், மங்கள பொருட்களை, பூ எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ மணமகன் வீட்டில் இருந்து 3 படி அரிசி கொடுத்தாங்கன்னா இந்த விழா பரிசம் போடுதல் இந்த விழா முடிஞ்சு அவங்க போகிறப்போ 5 படி அதே பெட்டியில் அவங்களோட 3 படி எடுத்துக்கொண்டு அரிசியை இவங்க 5 படி போட்டு அவங்க கொண்டு வந்த பொருளெல்லாம் மங்கள பொருளை இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க இப்போ அவங்க 3 தேங்காய் கொடுத்தாங்கன்னா இவங்க 5 தேங்காய், 1 தேங்காய் கொடுத்தாங்கன்னா இவங்க 3 தேங்காய், ஒற்றைப்படை அந்த எண்ணில் வச்சு அவங்க என்ன செய்வாங்க, மங்கள பொருட்கள்லாம் வச்சு கொடுத்து அனுப்புவாங்க. இது ஒரு முறை. பெண்ணுக்கு எண்ணெயில் குங்குமம் கலந்து 2 கன்னங்களையும் பூசி விடுவாங்க. மாலை போட்டு அவளை மரியாதை செலுத்தி அனுப்புவாங்க. அப்படி வீட்டை விட்டு போகும்போது பெண் பிள்ளை அனைத்து உறவினர்களிடத்து, பெரியோர்களிடத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும். இதுதான் சடங்கு. குலதெய்வத்தை வணங்கி அவர்களுக்கு விருப்பமான தெய்வத்தை வணங்கி பிள்ளையை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. அன்றைய காலங்களில் மணமகனோட வீட்டுக்கு பக்கத்தில் அவங்களோட உறவினர் வீட்டில் தங்க வைப்பாங்க. மணமகனோட வீட்டில் தங்க வைக்க மாட்டாங்க. அன்றைய காலங்களில் திருமண மண்டபம் இல்லாத காலத்தில் அன்றைய கால முறை அப்படி. திருமண நாளன்று ஞாயிற்றுக்கிழமை என்றால் பெரும்பாலும் அன்றைய காலங்களில் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்கு. அப்போது அவங்க அதிகாலையில் மணமகனையும் மணமகளையும் எழுப்பி கிழக்கு பார்த்து பலகையில் அமர வைத்து நீராட்டி மஞ்சள் காப்பு கையில் கட்டுவாங்க. தீய சக்தி எதுவும் அணுகக்கூடாது என்பதற்காக. அதற்கப்புறம் திருமணம் நடக்கும். ஐயரெல்லாம் கூப்பிடுற பழக்கம் எங்கள் ஊரில் இன்றைக்கு கூட கிடையவே கிடையாது. தாலி நல்ல நாள் பார்த்து தங்கத்தில் மணமகனோட வீட்டில் தாலி செய்வாங்க. அந்த தாலியை யார் எடுத்து கொடுப்பாங்கன்னா அவங்க குடும்பத்தை வாழ வைத்த பெரியவர் ஒருவர் இறைவனை வணங்கி எடுத்து கொடுப்பார். மங்கள அந்த இசை அந்த ஒலித்ததும் நல்ல நேரத்தில் மணமகன் மணமகளை பார்த்து தாலியை கட்டுவான். 3 முடிச்சு போடுவாங்க. முதல் முடிச்சு ஊருக்காக, 2வது முடிச்சு நாத்தனார் மற்றவர்களுக்காக, உறவினர்களுக்காக, புகுந்த வீட்டோட உறவினர்களுக்காக, 3வது கணவனுக்காக. எல்லாருக்கும் கட்டுப்பட்டு வாழ்வேன் வாழணும் என்பதுதான் அன்றைய காலத்தில் ஒரு மரபு சார்ந்து இருந்திருக்கு. வேற எந்த சடங்குமே கிடையாது. பெரியவர் வாழ்த்துவார், எல்லாருமே வாழ்த்துவாங்க. பூ போட்டு அரிசியில் மஞ்சளை கலந்து வைத்து தூவி மணப்பெண்ணும் மணப்பையனும் ஆயுளோடு இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து அதுதான் அவங்கள வாழ வைக்கும் அப்படின்ற நம்பிக்கை. எளிமையான நல்ல ஒரு திருமண விழா. உறவினர்கள்லாம் பல ஊர்கள்லேருந்து வந்திருப்பாங்க. பெண் வீட்டு சொந்தம், மாப்பிள்ளை வீட்டு சொந்தம், எல்லாரும் ஒருத்தரை பேசிக்கிடுவாங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, என்ன படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்களா, எப்படி வாழ்க்கை இருக்குது, உங்கள் ஊரில் எப்படி இருக்குது. பல ஊர்களில் இருந்து வந்திருப்பாங்க இல்லையா, நிறைய பேர். எனக்கெல்லாம் அந்த மாதிரி திருமண விழாவில் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லா இருக்கியா அப்படின்ட்டு நம்மகிட்ட பேசுவாங்க, நம்மளும் அவங்ககிட்ட பேசுவோம், அவங்கள பார்ப்போம், அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க பையன் இவ்வளோ படிச்சிருக்கான், பொண்ணு இப்படி இருக்கா, நல்லா இருக்கா, வேலைக்கு போகிறா அப்படின்னு உறவுகளோடு பேசும்போது ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்வு, ஒரு பகிர்தல் எல்லாமே இருக்கும். நம்மளோட உடம்பு, நம்மளோட மனசு எல்லாமே பூரிப்பாக இருக்கும். முகம் மலர்ச்சியாக இருக்கும். மனசு ஒரு நிறைவாக இருக்கும். இதுதான் கொண்டாட்டங்கிறது. திருமண விழாவில் கொண்டாட்டம் அப்படின்றது இதுதான். எல்லாருமே அனுபவிச்சிருப்போம்.
இப்போ நினைக்கிறப்பவே நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த திருமணத்தில் ஆணும் பெண்ணும் மணாளனும் மணமகளும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அன்றைய காலங்களில் 2 பேரும் அதிகமாக பேசிக்க மாட்டாங்க. ஆனால் இன்று வேறு மாதிரியா இருக்குது. அவ்வளோ ஒரு அடக்கமாக, அவ்வளோ ஒரு சிறப்பாக பெரியவங்கள்லாம் வந்து மனமகிழ்வோடு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்த்துவாங்க. எங்கள் ஊரில் வந்து வரதட்சணை அப்படின்லாம் பேசக்கூட மாட்டாங்க. இன்றைக்கும் அப்படித்தான், உண்மைதான். அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. பெண் வீட்டார் கொடுக்கறதான். எங்கள் ஊரில் செலவு எல்லாமே மணமகன் வீட்டை சார்ந்ததாக தான் இருக்கும். பெண் வீட்டில் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க கொண்டு வர்றதான். மணமகன் தான் பணம் இவ்வளவுன்னு கொடுப்பாங்க. அந்த கொண்டாட்டம் வந்து அதற்கான செலவு எல்லாமே வந்து மகனுடைய அந்த இல்லத்தை சார்ந்ததாக தான் இருக்கும். அதுதான் முறை. ஆண்கள் வந்து மணமகன் வீட்டார் பெண் கேட்டு வந்து இந்த முறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருமண முறை சிறப்பானதாக இருக்கும். மறுவீடு அப்படிங்கிறது மணமகனோட இல்லத்திலிருந்து மணமகளோட தாய் வீட்டுக்கு போகிறது தான் எங்கள் ஊரில் மறுவீடு. தாய் வீட்டில் உறவுகள்லாம் அவங்கள வரவேற்று அறுசுவை உணவை கொடுப்பாங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. மணமகளோட தாய்க்கு தகப்பனுக்கு உறவினருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்வை அமைத்து கொடுத்தோம் என்று அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த இரு வீட்டாருடைய இணைப்பு சம்பந்தம் அது ரொம்ப நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கும். மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதுதான் திருமண விழா. திரு அப்படின்னா உயர்வுன்னு அர்த்தம். திரு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். மணமகனும் மணமகளும் உயர்வான வாழ்வு வாழ வேண்டும். 16 வகையான செல்வத்தை பெற்று வாழ வேண்டும். அவர்களுடைய இரு மனம் இணைந்து திருமணம் அது ஒரு விழாவாக மிக கலகலப்பான ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். இது தமிழருடைய மரபு சார்ந்து திருமணங்கள் நடைபெறும். ஒரு 2 ஆண்டு அல்லது ஓராண்டு கழித்து அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அதில் விழா இருக்குது. என்ன விழா அப்படின்னா 9வது மாதம் அல்லது 11வது மாதம். எங்கள் ஊரில் அப்படித்தான். ஆண் குழந்தையானாலும் பெண் குழந்தையானாலும் காதணி விழா அப்படின்னு கொண்டாடுவாங்க. காதணி விழா அப்படின்னா குலதெய்வத்தை வணங்கி குலதெய்வம் இருக்கிற அந்த ஆலயத்திற்கு சென்று நல்ல ஒரு நேரம் பார்த்து உறவுகளோடு சேர்ந்து குழந்தைக்கு காது குத்துவாங்க. அக்குப்பஞ்சர் தான். தாய் மாமன் மடியில் உட்கார வைப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். தமிழரோட இந்த வாழ்க்கையில் தாய் மாமனுக்கு மதிப்பான முக்கியத்துவமான இடம் உண்டு. அது இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது சரியான முறை என்றே நான் சொல்லுவேன். என்னோட அக்கா, என்னோட தங்கை புகுந்த வீட்டுக்கு வாழ போயிருக்காங்கன்னா இவங்களோட காலம் வரைக்கும் அந்த அக்காவையோ தங்கையவோ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அவங்களோட வாழ்க்கை தொடர்பான அனைத்திலும் இன்பம் துன்பம் அனைத்திலும் இந்த தாய் மாமா பங்கேற்று கொள்வார். அவருக்கு தான் முதல் மரியாதை. திருமணத்தின் போது கூட எங்கள் ஊரில் முதல் மாலை யார் போடணும் அப்படின்னா மணமேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி தாய் மாமாவோட காலில் விழுந்து வணங்கி தாய் மாமா முதல் மாலையை அக்கா பிள்ளையோ தங்கை பிள்ளையோ மாலையை போட்டு மனதார வாழ்த்தி அனுப்புவாங்க. ஏன் இந்த முறை அப்படின்னா தாய் மாமனுக்கு ஆண் பிள்ளை இருந்து வயது சரியாக இருந்து விருப்பம் இருந்தால் முதலில் இந்த தங்கையோ அக்காவோ தாய் மாமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட மகனுக்கு கொடுக்கணும். அவங்களும் கேட்பாங்க. அதில் மாறுபட்டு அடுத்தவர்கள் கொடுப்பதா இருந்தால் முதல்ல சம்பந்தம் யாரிடம் வாங்குவார்கள் என்றால் கணவனும் மனைவியும் தாய்மாமன் எடுத்து போய் தகவலை சொல்லி அவங்களோட அனுமதியை பெறுவார்கள். பரவாயில்லக்கா, என் பையனுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, உங்களுக்கு வேறவங்களுக்கு கொடுக்குறீங்களா, மகிழ்ச்சியா, நான் வர்றேன், நல்லபடியாக நம்ம திருமணத்தை நடத்தலான்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை நீ என் பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னா விருப்பம் இருந்தால் இரு வீட்டாரும் சம்பந்தம் நிகழ்த்தி கொள்வார்கள். எல்லா நிகழ்வுகள்லையும் தாய்மாமனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். காதணி விழாவில் அந்த குழந்தைக்கு தங்க கம்மல் செய்கிறது யாருடைய பொறுப்பு அப்படின்னா தாய்மாமா தான். மற்ற எல்லா பொருட்களையும் தாய்மாமா கொண்டு வந்து இறைவனை வணங்கி காதணி விழா காது குத்துறப்போ குழந்தை அழுகிறப்போ பெற்றவர்களுக்கு கண் கலங்கி போகும். அருமையான ஒரு நிகழ்வு.
நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு அந்த விழாவை நாம் பார்த்திருக்கிறோம். மொட்டை போடுதல், இந்த கோயிலுக்கு மொட்டை போடுவாங்க இல்லையா, அதுல என்ன கருத்து அப்படின்னா, மனிதர்கள் எடுத்து ஆணவம் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் தலைக்கணம் இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் முடியை இறக்குதல். அந்த ஆணவத்தை நம்ம நீக்கிறணும். நல்ல மனதோடு நாம் வாழ வேண்டும். நான் எனும் அகந்தை இருக்கக்கூடாது, அகங்காரம் மமதை இருக்கக்கூடாது. இந்த தத்துவம் நிறைந்தது தான். நிறைய பேர் அது தெரியாம தான் மொட்டை போடுறாங்க. அப்போ குழந்தைக்கு மொட்டை போடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சிலர் குழந்தை இல்லாம இருந்து குலதெய்வத்தை வணங்கி, குலதெய்வம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கணவனுடைய தெய்வம் ஆகும். பெண்களுக்கு பிறந்த இடத்துல தகப்பனுடைய குலதெய்வம், திருமணம் ஆனா கணவனுடைய குலதெய்வம். அதற்கப்புறம் உறவினர்களோடு கோயிலையே நல்ல ஒரு விருந்து நடைபெறும். இந்த விழா அனைவராலும் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படும். குழந்தையை பார்த்து குழந்தைக்குரிய பரிசு பொருட்களை, நினைவு பரிசுகளை வழங்குவார்கள். அடுத்த நிகழ்வு, பெண் பிள்ளையா இருந்தால் வளர்ந்த அந்த பெண் பிள்ளைக்கு சடங்கு செய்வார்கள். பூ புனித நீராட்டு விழா. இந்த விழாவை இப்போ நிறைய பேர் செய்யறதில்லை. ஆனா எங்க ஊர்ல எப்படி இருந்தது அப்படின்றத நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். பெண் பெரிய பெண்ணாயிட்டா யாரிடத்து முதலில் சொல்ல வேண்டும் என்றால், தந்தையோட அக்கா, தங்கை, அத்தை அவர்களிடத்து சொல்ல வேண்டும். அத்தை அப்படி இல்லை அப்படின்னா அத்தை உறவு கொண்டவர்களிடத்து சொல்ல வேண்டும். மண்ணால் செய்த ஒலமுடி அப்படின்னா, பானை தண்ணி ஊற்றி ஒலை கொதிக்கும், வெந்நி, அதான் ஒலை கொதிக்கும், மூடி வைப்பாங்க இல்லையா, அதில் புதியதில் அது பசும்பாலை ஊற்றி வைப்பாங்க. பிள்ளைக்கு வாழைப்பழம் கொடுப்பாங்க. யார் கொடுக்கணும் அப்படின்னா அத்தை தான் கொடுக்கணும். பால் கொடுப்பாங்க. அப்புறம் நல்ல ஒரு நேரத்தில் நல்ல ஒரு மூலையில் இடம் பார்த்து உட்கார வச்சிருவாங்க. தாய் மாமனோ தாய் மாமனுடைய பிள்ளைய தான் அந்த குடியில் செய்யணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, தென்னங்கீற்று அந்த சடங்கு செய்கிற முறையில் உள்ள ஒருவரோ இருவரோ தாய் மாமனோ அல்லது தாய் மகன் மாமன் உறவு கொண்டவர்கள்லாம் இந்த சடங்கை செய்வாங்க. அவளுக்கான தனி ஒரு இடத்தை உருவாக்கி வைப்பாங்க. அதற்கப்புறம் மாலை நேரத்தில் பெண்ணோட அம்மா உறவினர்கள் எடுத்து சொல்லி வருவாங்க. மாலை நேரத்தில் பலகை போட்டு உட்கார வச்சு சல்லடை இருக்கும், அந்த சல்லடையை வச்சு அண்டால தண்ணியை நிரப்பி ஊற்றுவாங்க. பூவெல்லாம் போடுவாங்க. அதில் முதல்ல யார் ஊற்றணும் அப்படின்னா, நல்லா வாழ்ந்த ஆண் பெண் குழந்தைகளை பெற்ற பேரப்பிள்ளைகளை பார்த்த மூத்த அந்த பாட்டி தான் இறைவனை வணங்கி 3 முறை, நாளின்னு சொல்லுவோம், படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு பித்தளையில் இருக்கும், புதிதாக வாங்கணும், அண்டா புதிதாக வாங்கியிருக்கணும். இந்த பொருட்கள் எல்லாம் யார் வாங்கிட்டு வருவா, தாய்மாமன் கிட்ட அம்மா சொல்லி, தாய்மாமன் தான் அந்த சீரெல்லாம் கொண்டு வைப்பாங்க. மேலே தாளத்தோடு கொண்டு வைப்பாங்க. வாழைத்தாறு, பிள்ளைக்கான புது புடவை, வளையல், பொட்டு, கண்ணாடி, சீப்பு, பூ, இன்னும் நிறைய இனிப்பு வகைகள், பழங்கள் எல்லாம் கொண்டு வைப்பாங்க. அப்போ தண்ணி ஊற்றின பிறகு இத்தனை பேர் ஒற்றைப்படையில் ஊற்றணும்னு ஊற்றிட்டு பிள்ளையை அழைத்து 3 முறை அந்த குடிலுக்குள், அந்த பகுதிக்குள் போயிட்டு வரணும். அங்கே காமாட்சி விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி பால் இருக்கும், பழங்கள் இருக்கும். 3 முறை உள்ளே போயிட்டு அந்த விளக்கை தொட்டு வணங்கிய பிறகு குழந்தைக்கு பழத்தை கொடுப்பாங்க, பால் குடிக்க கொடுப்பாங்க. அப்புறம் அலங்காரம் பண்ணி உட்கார வச்சிருவாங்க. எல்லாரும் குழந்தைய வாழ்த்துவாங்க. வாழ்த்திட்டு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அனைவருக்கும் மிட்டாய் கொடுப்பாங்க. அன்றைய காலங்களில் மிட்டாய் தான், சாக்லேட்டெல்லாம் கிடையாது, மிட்டாய், இனிப்பு மிட்டாய் கொடுப்பாங்க. பூ கொடுப்பாங்க எல்லாருக்கும், வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க, பழங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போ உறவினர்கள்லாம் என்ன கொண்டு வருவாங்கன்னா, பெரிய வாழைத்தார் கொண்டு வருவாங்க, பழங்கள் கொண்டு வருவாங்க, இனிப்பு வகைகள் கொண்டு வருவாங்க, பூ எல்லாம் கொண்டு வருவாங்க, பால் கொண்டு வருவாங்க, முட்டை கொண்டு வருவாங்க, கொண்டு கொடுப்பாங்க இல்லையா. அப்போ எல்லாருக்கும் எல்லாமே கொடுப்பாங்க. உணவும் எல்லாருக்கும் வழங்கப்படும்.
அந்த விழா முடிந்து ஊரறிய அந்த விழா முடிந்து 16 நாட்கள் அந்த சின்ன குடிலுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவு கொடுப்பாங்க. எங்க ஊர்ல எப்படி கொடுப்பாங்கன்றத நான் சொல்றேன். ஆனா அது நான் சரின்னு நினைப்பேன். இன்றைய காலங்களில் அப்படி நிறைய பேர் செய்யறது இல்லை. செய்தா நல்லது. ஆனா பணிக்கு போகணும், பள்ளிக்கு போகணுன்றதுனால நம்ம அதற்கேற்ற மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அப்போ 16 நாளும் இல்லத்துல வச்சிருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கணும்னு இல்லை, பள்ளிக்கு போகலாம். ஆனா அந்த சடங்கு செஞ்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். 16 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஆண்களையே பார்க்கக்கூடாது, தகப்பனையே பார்க்க விட மாட்டாங்க. தகப்பன் வீட்டுக்குள்ள வர்றாருன்னா சொல்லிடுவாங்க, அந்த குடிலுக்குள்ள போய் அவங்க உட்காந்துக்கிறணும். அந்த மாதிரியே தான் முறை இருந்தது. அப்படி 16 நாட்கள் இருக்கும்போது வெளியே வராத போது உள்ளுக்குள்ளேயே தட்டாங்கல் விளையாட்டு, பல்லாங்குழி விளையாட்டு, அப்படி விளையாட்டுக்களை விளையாடுறதுக்கு தோழிகள்லாம் வந்துடுவாங்க. சின்ன பிள்ளைங்களாம் வந்து விளையாடுவாங்க. இப்போ எங்கள் ஊரில் எப்படி இருக்கும்னா, இப்போ முதல் நாள்னு வச்சுப்போம், சொந்தக்காரங்க சொல்லிடுவாங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கான உணவை கொண்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. எங்கள் பெரிய அக்கா அவங்களுக்கு இப்படி நடந்தது நான் பார்த்தேன். நாங்கள் 4 பெண்கள், மூத்த அக்காவுக்கு அப்படி நடந்துச்சு. எப்படின்னா, எங்கள் அத்தைன்னு வச்சுப்போமே, அத்தை வந்து கொண்டு வருவாங்க நிறைய. காலையில் வந்து நிறைய இட்லி, தோசை, பணியாரம், சட்னி, 2 வகையான சட்னி, சாம்பார். எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, யாராவது எங்களை பார்க்க வந்தால் கூட அவங்களுக்கும் இட்லி கொடுக்கறதுக்காக நிறைய கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கும் கொடுத்துருவோம். கொடுக்குறப்ப அந்த பாத்திரத்தில், இப்போ இட்லி பாத்திரம்னா ஒரு இட்லியே வைப்போம். ஏன்னா வெறும் இதை கொண்டு போகக்கூடாது அப்படின்றது நம்மளோட தமிழர் மரபு. அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. மதியத்துக்கு சாப்பாடு அவங்களே செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. மதியத்துக்கு என்னன்னா, நான் சொன்ன மாதிரி கூட்டு, பொரியல், பாயாசம், சாம்பார், சோறு நிறைய கொண்டு வருவாங்க. இரவுக்கும் அதே நாங்கள் வச்சுக்கலாம். வெளியிலேருந்து யார் பார்க்க வந்தாலும் அவங்களுக்கும் உணவு கொடுக்குற அளவுக்கு நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி 16 நாட்களுமே உறவுகள் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் நான் செய்கிறேன்னு முதல் நாளே வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இது வந்து எனக்கு பிடிக்கும், நல்லா இருக்கும். உறவினர்கள் வந்து நம்மளோடு உறவா உணவை பகிர்ந்துக்கிறது, அதை மகிழ்ச்சியா அவங்க வீட்டில் தயாரித்து கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த சடங்கான பிள்ளை பார்க்க வருவாங்களே அவங்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கறது, அது நல்லா இருக்கும், பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பலகாரங்கள் செஞ்சு கொடுப்பாங்க. கொழக்கட்டை, புட்டு, பணியாரம், என்ன ஒரு உணவுனாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இனிப்பு பலகாரம்லாம் செஞ்சு 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 கொடுப்பாங்க. அப்படி இப்போ ஒருத்தவங்க வந்து கடையிலேருந்தும் வாங்கி கொடுப்பாங்க, வீட்டிலேருந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்போ இப்போ பணியாரம் நிறைய கொடுக்காங்கன்னா அவங்களோட பாத்திரத்தில் ஒரு 5-6 பணியாரம் தள்ளி போட்டுருவாங்க. அப்புறம் வர்றவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுப்போம். வர்றவங்க பார்க்குறவங்க வெறுங்கையோடு வரமாட்டாங்க, ஏதாவது ஒரு இனிப்போ பழங்களோ ஏதோ வாங்கிட்டு வருவாங்க. அவங்கள நல்லா உபசரித்து கொடுப்போம். இந்த 16 நாள் முடிஞ்ச பிறகு ஊரறிய சடங்கு நடத்துவாங்க. அப்போவும் தாய்மாமன் தான் எல்லா சீரும் வந்து செய்யணும். தங்கத்தில் வளையலா எதுனாலும் அவங்க வந்து சீர் செய்யணும். பட்டாடை கட்டி பிள்ளைய அமர வைத்து ஊருக்கே நல்ல விருந்து கொடுப்பாங்க. அந்த விழா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாய்மாமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. தகப்பனுக்கும் தாய்க்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கள் பிள்ளையோட உடல் ஆரோக்கியமாக இருக்குது, எங்கள் பிள்ளை வளர்ந்து முழுமையாக பெண்ணாக நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அன்றைய காலங்களில் மக்கள் தொடர்பு சாதனம் அதிகமாக இல்லாதனால இந்த தண்ணி ஊற்றுறப்போ கொலவை போடுறப்பவே மற்றவங்க கேட்பாங்க, யார் வீட்டு பிள்ளை அப்படின்னு. இன்னாரோட வீட்டு பிள்ளை, இத்தனாவது பிள்ளை அப்படின்னு ஒன்னே தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இதையே நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, அவருக்கு பையன் இருக்குன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு, நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், வளர்ந்து வரட்டும், நம்ம பையனுக்கு பெண் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் நடைமுறையில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க, படிக்கும், நல்ல வேலைக்கெல்லாம் போகும். இந்த சடங்கை ஏன் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 16 நாளும் அந்த குழந்தைக்கு ஓய்வு கிடைச்சிருக்கும். ஆரோக்கியமான உணவு. எப்படி உணவு அப்படின்னா, சிலருக்கு இது பிடிக்காது, ஆனால் அப்படி கொடுத்துருக்காங்க. நாங்கள்லாம் அந்த உணவை எடுத்திருக்கோம். பச்சை முட்டையை உடச்சி கொடுப்பாங்க, குடிச்சிடணும். அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க, குடிச்சிடணும். காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல பல் விளக்குன உடனே கொடுப்பாங்க. இப்படி நாள்தோறும் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உளுந்து அவிச்சு கொடுப்பாங்க, உளுந்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க, வெந்தயக்களி செஞ்சு கொடுப்பாங்க, நல்ல சிறுதானிய உணவுகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க.
அப்போ அந்த உடல் பருவம் இவங்க கொடுக்குற உணவுல ரொம்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமான சத்தான சமவிகித உணவை பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. அந்த உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். குழந்தைக்கு மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நான் இதை பார்த்துருக்கேன். இன்றைய காலங்களில் சில பிள்ளைங்கள அப்படி எனக்கு செய்றியாம்மா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சடங்கு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படி செய்கிறாங்கல்லம்மா எனக்கும் நீ செய்வியா அப்படின்னு பிள்ளைங்க வாய் விட்டு சொல்றதே நான் வந்து பார்த்துருக்கேன். அப்போ பெற்றோர்கள் இது செய்யலாம். சிலர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு. என்னை பொறுத்தளவு நான் தேவைன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மகிழ்ச்சியான தருணத்தை அந்த குழந்தைக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த பெண் வந்து ரொம்ப உறவுகளோடு இருப்பா. சடங்கு செய்யறப்போ இவங்க நமக்கு இந்த வழியில சொந்தம் அப்படின்னலாம் சொல்றப்போ அவ இருக்கை குவித்து வணங்கி தெரிஞ்சுக்குவோம். இவங்க பெரியப்பா பெரியப்பா பிள்ளைங்க, சித்தப்பா சித்தப்பா பிள்ளைங்க, நம்ம அத்தை பெரியத்தை சின்னத்தை, பெரிய மாமா சின்ன மாமா, சித்தப்பா சித்தப்பா பிள்ளைங்க, கொழுந்தனார் கொழுந்தனார் பிள்ளைங்க, நாத்தனார் நாத்தனார் பிள்ளைங்க, இவங்க அண்ணி அண்ணி பிள்ளைங்க, இவங்க அண்ணன் அண்ணன் பிள்ளைங்க, இப்படி உறவுகளை சொல்றப்போ அவ நமக்கான உறவுகள் நிறைய இருக்கு. இது அப்பா வழி சொந்தம், இது அம்மா வழி சொந்தம் அப்படின்னு சொல்றப்போ இந்த உறவுகளோடு இருக்கிறப்போ அந்த தருணம் ரொம்ப சிறப்பா இருக்கும். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டில் எங்க அக்காவுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி செஞ்சாங்க. காலம் மாற 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 5 நாட்கள் வச்சிருந்தாங்க, அப்புறம் 3 நாட்கள், அப்புறம் 1 நாள் அப்படி மாறி போயிடுச்சு. இப்போ நிறைய அந்த மாதிரி சடங்குகள்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் சொன்ன முறை வந்து சிறப்பா இருக்கும். அதுவும் சிறிய கிராமமா இருந்துச்சுன்னா ஊருக்கே சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த விருந்தை பத்தி உணவு பரிமாறல நான் சொல்லி ஆகணும். நான் பார்த்திருக்கேன். உணவு அப்படின்னா எப்படி தெரியுமா, அன்றைய காலங்கள்ல மண்டபங்கள்லாம் இருக்காது. அதனால தெருல தான் தெருவை சுத்தம் பண்ணி நல்லா வச்சிருப்பாங்க சுத்தமா. இலை போட்டு வந்தவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. உணவுனா எப்படி இருக்கும், சோறு நிறைய போடுவாங்க, சாம்பார் நிறைய ஊற்றுவாங்க, அப்பளப்பு, கூட்டு 2 வச்சிருவாங்க, ரசம், தயிர், அப்போல்லாம் தயிர் இருக்கும், மோர் கொடுப்பாங்க, பாயாசம் நிறைய. இப்போ சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க வர முடியல, பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பாத்திரம் கொண்டு வருவாங்க, அந்த குழந்தைக்கு அந்த பெரியவங்களுக்கு உணவை எடுத்துட்டு போகலாம், பாயாசம்லாம் கொண்டு போகலாம். அப்படித்தான் துண்டு இருக்கும், துண்டுலேயே இலைய போட்டு வேண்டிய உணவை வச்சு அவங்க துண்டை முடிஞ்சு கொண்டு போயிடுவாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியா வருவாங்க. தனக்கான அந்த பரிசு பொருளை வந்து கொடுப்பாங்க, வாழ்த்துவாங்க மனசார, நல்ல வயிறார சாப்பிடுவாங்க, உணவுகளை இல்லத்தில் உள்ளவங்களுக்கு எடுத்துட்டு போவாங்க. அன்றைய காலம் எங்க ஊர்ல விவசாயம் தான், நிறைய விவசாயம் தான். அதனால அந்த உணவு தானியங்களை கொடுக்கறதோ வாங்குறதோ நாங்க அது ஒரு இயல்பான நிகழ்வாத்தான் நினைப்போம். இப்ப கடலை விளைஞ்சிருக்கு அப்படின்னா சொந்த பந்தங்களுக்கு கொடுத்த கடல்ல வந்து குறைந்தபட்சம் ஒரு 4 முறையாவது சொந்த பந்தத்துக்கு கொடுத்துருவோம். நான்லாம் கொஞ்சம் பெரிய பெட்டியா இருக்கும், அம்மா 3 படி போட்டிருப்பாங்க கடலை. இந்த அங்க கிட்ட ஒரு சிறிய பெட்டி இருக்கும், நார்பெட்டி தான் நிறைய இருக்கும் எங்க வீட்டுல. அந்த நார்பெட்டில ஒரு 2 படி கொடுத்துட்டு, அவங்க வீட்டுல 4 பேர் தான், ஒரு படி கடலையே கொடுத்துரு, அவங்க வீட்டுல 8 பேர் இருக்காங்க, இந்த 2 படி கடலையே கொடு அப்படின்னு அம்மா கொடுப்பாங்க. 3 படி கடலை கொடு, நமக்கு சொந்தம், நம்மளுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க, அப்படி கொடுப்பாங்க. நாங்க மகிழ்ச்சியா கொண்டு போய் இந்தாங்க அத்தை, இந்த பெரியம்மா, இந்தாங்க சித்தி, அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு கொடுப்போம். அப்போ அவங்க அந்த பூப்புனித நீராட்டு விழா சடங்கு நிகழ்த்துறப்போ மகிழ்ச்சியா நல்ல ஒரு உணவை, அறுசுவையான உணவை கொடுத்துருப்பாங்க. உறவுகளோடு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க. எங்க அம்மா அப்பா கல்யாணம் இரவு நேரத்துல நடந்ததா சொல்லுவாங்க. ஏம்மா அப்படின்னா, பகல் முழுக்க வேளாண்மை தொழில் வேலைகள் இருக்கும், முடிஞ்ச பிறகுதான் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சமைக்க வேண்டியதில்லை, கல்யாண வீட்டிலேயே சாப்பாடு, அதனால குடும்பத்தோடு வருவாங்க, கல்யாணத்தை பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஆமா, அது நல்ல ஒரு முறையா இருந்தது. அன்றைய சூழ்நிலை அப்படி இருந்தது, இன்றைக்கு மாறுபட்டு இருக்கு. இதை நான் சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஒவ்வொரு சடங்குலையுமே ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ கல்யாணம் ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து பிள்ளைக்கு இனிப்பு அதிரசம் கொடுப்பாங்க, பணியாரம் கொடுப்பாங்க, முறுக்கு, காரத்துக்கு முறுக்கு கொடுப்பாங்க, காரம் ரொம்ப இல்லைனாலும் முறுக்கு அறுசுவையா இருக்கு கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே பானையில போட்டு துணி வச்சு மூடி கொடுப்பாங்க. இதனோட காரணம் என்னன்னா, நீ வாழ போற, மறு வீட்டுக்கு போறப்ப கொடுப்பாங்க. வாழ போற வீட்டுல இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும், எதுனாலும் சரி எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நீ வாழணும். வாழ்க்கை இனிப்பாகவும் இருக்கலாம், கொஞ்சம் கரடு முரடாகவும் இருக்கலாம், கசப்பான நிகழ்வு கூட இருக்கலாம், எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கொண்டு வாழணும் அப்படின்னு.
அப்போ அந்த உணவுல கூட வாழ்வியலுக்கான சில கருத்துக்களை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. திருமணத்தை பத்தி பெண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாதுதான் அன்றைய காலத்துல. ஆனா மகளை சமத்தா வாழணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஒரு சொல்லு வந்து வாழ வைக்கும். மாமனார் மாமியார தாய் தகப்பன் போல நினைக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழணும், உறவுகளோடு நம்ம வாழணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்ப திருமணம் நல்லபடியா நடந்துருச்சு. குழந்தை பிறந்த அந்த கருவுற்ற சமயத்துல ஒரு 5 மாதங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். 7வதுலயோ 9வதுல வளைகாப்பு வைப்பாங்க. அது அற்புதமான ஒரு விழா. கர்ப்பிணி பெண்ணு எப்போதும் இந்த சரித்திரம் படைப்போம் தளத்துல சில செய்திகளை நான் பரிமாறிக்கிறேன். கர்ப்பிணி பெண்ணு வந்து நல்ல எண்ணத்தோட இருக்கணும், நல்ல சொல் சொல்லணும், நல்ல செயல்களை செய்யணும். அதனால கிராமத்துல சொல்லுவாங்க, 1000 பேருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ஆம்பளை பிள்ளை பத்துப்பாங்க. அவங்க சொல்லுக்கு அப்படி சொல்றாங்க. அவங்க சொல்ற எண்ணம் என்னன்னா நல்ல எண்ணமா இருக்கணும் அப்படின்னு. மற்றபடி அறிவியல் சார்ந்துதான் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றது. நான் ஏன் இதை இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட எண்ணம் நல்லதா இருந்தா குழந்தைக்கும் அது அப்படியே நல்ல எண்ணமா இருக்கும். அந்த சமயத்துல நம்ம நிறைய நல்ல நூல்களை படித்தோமானால் சுறுசுறுப்பா இருந்தோம்னா குழந்தை ஆரோக்கியமா வந்து பிறக்கும். அப்போ நல்லா பார்த்துப்பாங்க கர்ப்பிணி பெண்ணை. அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன ஆசையோ நிறைவேற்றுவாங்க. ஏதாவது ஒரு உணவுப் பொருள் ஆசைன்னா உடனே வந்து நிறைவேற்றிடுவாங்க. இந்த வளைகாப்பு அனைவரையும் கூப்பிட்டு நல்லா நடத்துவாங்க. கை நிறைய வளையல் போடுவாங்க. அந்த சத்தத்தை அந்த ஒலியை வந்து குழந்தை கேட்கணும். புகுந்த வீட்லையும் பிறந்த வீட்லையும் உனக்காக உங்கள் இருவருக்காக நாங்க இருக்கிறோம் அப்படின்றது தான். தாய் வீட்டில தான் முழுக்க முழுக்க பார்த்துப்பாங்க. குழந்தை பிறந்து குறிப்பிட்ட நல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு அவங்க அழைச்சிட்டு போவாங்க. அப்போ செய்கிற ஒவ்வொரு சடங்குமே வந்து ஒரு அர்த்தமுடையதாக இருக்கும். அந்த பெண்ணுக்கு அன்பை பரிமாறுவதாக இருக்கும். உறவுகளோடு அந்த விழாவை நல்லா கொண்டாடுற மாதிரி இருக்கும். ரொம்ப தேவையான ஒன்று. இந்த சமயங்கள்ல எல்லாம் நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து கொண்டாட்டமா மகிழ்வா இருந்துக்கிறோம். இதைத்தான் நம்ம வந்து விழான்னு சொல்றோம். இன்னும் எத்தனையோ விழா இருக்கு. நேரம் கருதி நான் பார்த்த அனுபவித்த இந்த திருவிழாக்களை பத்தி கொண்டாட்டங்களை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நிறைவாக இந்த கோடை காலத்துல நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு சுற்றுலா தலத்துக்கு போவோம். போனா நல்லா இருக்கும். ஒரு ஆண்டு உழைக்கிறோம், ஒரு 6 மாதம் கழித்து ஒரு பக்கத்துல இந்தியாலயோ இல்ல இந்தியாவுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துலையோ இல்லை வெளிநாட்டிலையோ அருகில் உள்ள நாடுக்கோ நம்ம வந்து போயிட்டு வரலாம். ஆண்டுக்கு ஒரு முறை இன்னும் தொலை தூரத்துல பிற நாடுகளுக்கும் போயிட்டு வரலாம். ஒரு கோடை காலத்துல நான் அந்தமான் போனேன். நான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மகிழ்வான இருந்த ஒரு இடம் அப்படின்னா, நான் அந்தமான்ல இருக்கப்பதான் ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருந்தேன். அந்த தீவுல ஒரு பெரிய கப்பல்ல, மிகப்பெரிய கப்பல்ல, பெரிய கப்பல்ல அமர்ந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு அந்த தீவு மொத்தத்தையும் பார்த்து இயற்கை ரசித்த அந்த நேரம் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. நான் முதல்ல வெளிநாடு போனதே துபாய் தான் அதற்கு முன்பு. அப்பவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். இருந்தாலும் இன்னும் என் கண்ணுக்குள்ள என் மனசுல நிறைஞ்சு நிக்கிற ஒரு இடம் அப்படின்னா அந்தமான் தான். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட சகோதரிகள் எல்லாருக்குமே அந்தமான் ரொம்ப பிடிக்கும். துபாயும் அது சார்ந்த 5 நாடுகள் பார்த்தோம். 2 நாடு பார்க்கல, ஓமனும் ஏமனும் பார்க்கல, மற்ற எல்லாமே நாங்க வந்து பார்த்தோம். இதையே இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கிறேன்னா, நாம ஒழுக்கமா இருப்போம், உன்னதமான வாழ்வு வாழ்வோம், பணத்தை கொஞ்சம் மாதந்தோறும் சேமித்து வைப்போம். நான் சொன்ன மாதிரி 3 மாதங்களுக்கு அருகில் உள்ள இடங்களுக்கு, 6 மாதங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தொலை தூரத்துல, ஓராண்டுக்கு பிற நாடுகளுக்கு, ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு அமெரிக்கா போன்ற ஆஸ்திரேலியா, ஐரோப்பியா கண்டங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு போய் அங்க வாழ்கின்ற மக்களை பார்ப்போம். அனைவரோடு நல்லா பழகுவோம். பல நாட்டோட பண்பாடுகளை தெரிந்து கொள்வோம், அறிவை அறிந்து கொள்வோம், அன்பை வெளிப்படுத்துவோம். நாமும் நல்வாழ்வு வாழ்ந்து மற்றவர்கள் வாழ்வதற்கான நல்ல வழிகளை காட்டி அவர்களுக்கு உதவியாக நாம் நம்மளுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த ஆரோக்கிய பிரீட்டோ ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. இன்று வழங்கிய
மனம் நிறைந்த நன்றிகளை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நிச்சயமாக விழாக்கள் எப்பொழுதுமே நம்மை மகிழ்வின் வெள்ளத்தில் ஆட்படுத்தக்கூடிய ஒன்றாக எப்பொழுதும் இருக்கின்றது. உறவுகளை சந்திக்கக்கூடியதாக, உறவுகளை இன்னும் இன்னும் பலப்படுத்தக்கூடியதாக, உறவுகளோடு அதிக நேரம் செலவிடக்கூடியத நிகழ்வுகள் விழாக்கள் மூலமே எப்பொழுதும் அரங்கேறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அவ்வகையில் குடும்ப விழாக்கள் சார்ந்தும் கோடையில் கொண்டாடக்கூடிய விழாக்கள் சார்ந்தும் அற்புதமான பகிர்வை இன்று அதிகாலை அன்பு பரிசாக ஆம், வழங்கிய தருணங்களுக்காக மனம் நிறைந்த நன்றி. மேலும் இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய தங்களுக்கு சரித்திரம் படைப்போம் தளம் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து இனிய பெருமங்கல நாள் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நன்றி ஐயா. நன்றிக்குமா. தாங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் ஆக சிறந்த வெற்றிகள் பெறவும் தாங்கள் ஒரு எழுத்தாளராக, பேச்சாளராக இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் பயணித்து வருகின்றீர்கள். தாங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகளும் இலக்கிய வானில் பட்டொலி வீசி பறக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். நிறைவான ஆரோக்கியம், மன அமைதியும் மன வலிமையும் பெற்று இன்னும் இன்னும் நிறைய நிறைய வாழ்வியலில் பல்வேறு உயரங்களை தொட சரித்திரம் படைத்திட அன்பின் வாழ்த்துக்களை சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் கோடை விழா என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். நாளை நமது தளத்தில் தேவையும் சேவையும் என்ற அற்புதமான தலைப்பில் அன்பு சகோதரர் நேற்று பிறந்த நாள் கண்ட ஊட்டி சர்வதேச ஆசிரியர் விருது பெற்ற ஆனந்தகுமார் அவர்கள் நம்மிடையே இணைந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். நமது வாழ்வியல் தேவைகளையும் சேவைகளையும் குறித்த அற்புதமான பார்வையை நம்மிடையே நாளை விதைக்க இருக்கின்றார். நாளைய நிகழ்வில் அனைவரும் பங்கேற்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல விந்தியாகோரி அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்த நாள்ல கோடை விழா அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா விழாக்களை பத்தி பகிர்ந்துக்கிட்டது இன்னுமே மிகவும் சிறப்பு. கோயில்ல எல்லாம் எப்படி விழாக்கள் திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க கோடையில அப்படிங்கிறத பத்தி பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒவ்வொரு ஊர்லயுமே அந்த மாரியம்மன் திருவிழாவாகட்டும் இந்த மாதிரி நிறைய விழாக்கள் இந்த கோடை காலத்துல நடைபெறும். அதுல எல்லாமே முளைப்பாரி கட்டி எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், இல்ல காலையில கோயிலுக்கு போய் தண்ணி ஊத்திட்டு அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் அந்த கோயில்ல வேண்டுதல் பத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மா அவங்க கோயில் திருவிழா பத்தி பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுலயும் நம்ம திண்ணையெல்லாம் வச்சு அந்த காலத்துல வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க. திண்ணையில யார் வேணாலும் வந்து தங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்கு கொடுக்குற விருந்து இந்த மாதிரி அன்றைய நாட்களையும் சரி இன்றைக்கும் எப்படி கோயில் திருவிழாக்கள் நடக்கின்றது அப்படிங்கிறத பத்தி பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த திருவிழாக்கள்ல கசப்பான உணவுகள் நம்ம கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் அறுசுவை உணவு கொடுத்து வந்தவங்களை உபசரிச்சு அனுப்புவாங்க. இதெல்லாம் ஒரு 3 நாள் இருந்தா கூட அந்த காலத்துல எல்லாருமே செஞ்சுட்டு இருந்தாங்க திருவிழாக்கள்ல அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. விருந்தோம்புதல் அப்படிங்கிறது தமிழர் மரபுங்கிறதுனால கோயில் திருவிழாக்கு வந்த எல்லோருக்கும் அந்த விருந்தோம்பல் கொடுக்கறதில் மிகவும் சிறப்பானவராக தமிழர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்ததாக புதுமனை புகுவிழா அதுல என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதும் அதிகாலையில நம்ம பால் காய்ச்சறதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை எல்லாத்துக்கும் பகிர்ந்து அந்த பாலை கொடுக்கறது, அதுக்கப்புறம் அன்னைக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு அந்த வீட்டுல தங்கணும், அதுக்கு அடுத்த மறுநாளும் தங்கணும், இந்த மாதிரி எல்லாம் சில சடங்குகள் இருக்கும். இதுலயும் எல்லா உறவினர்களும் வந்து அந்த புது வீட்டுல அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதை பற்றி எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமாக
திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல நிறைய சடங்குகள் இருக்கும். நிறைய கூடி மக்கள் கூடி மகிழ்வதற்கான அனைத்து நிறைய அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா ஆரம்பத்துல வந்து பெண் கேட்கிறதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் சரி நாங்க பெண்ண குடுக்குறோம் அப்படிங்கும்போது அந்த வெற்றிலை கை மாறுதல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பரிசம் போடுதல். அதற்கப்புறம் திருமணம் அப்படிங்கும்போது அப்படிங்கிறது ஒரு உயர்வு, செல்வம் அப்படிங்கிற ஒரு பொருள் கொடுக்கும். அந்த மாதிரி உயர்வான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு எல்லோருமே ஆ மணமக்களை வாழ்த்துவாங்க. அதுல நிறைய மறுவீடு போறது, பெண் வீட்டுக்கு போறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுலயும் குறிப்பா அவங்க சொன்னது அவங்க ஊர் பக்கங்கள்ல பெண்ணுக்கு இத செய்யுங்க, அத செய்யுங்கன்னு சொல்லிட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. எல்லாமே ஆ பெண் வீட்டாரின் விருப்பம். அதே மாதிரி கல்யாணத்துக்கு தேவையான எல்லா செலவுகளும் மாப்பிள்ளை வீட்டார் தான் செய்துக்குவாங்க. அத பத்தி எல்லாமே சொன்னது மிகவும் சிறப்பாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் அந்த மாதிரியான சடங்குகள் இல்லை. பெண் வீடு செய்ற சடங்கு, பெண் வீட்டுக்காரர்கள் செலவு செய்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் நிறைய இடத்துல இருக்கும்போது, அங்க அத பத்தியெல்லாம் பேசவே மாட்டாங்க அப்படின்னு அம்மா சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி ஒரு முறை நாங்க பொன் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாக்க, அந்த வாக்கு மாறக்கூடாது. அந்த வெற்றிலை மாத்தியாச்சு, பூ வச்சாச்சு. அதுக்கப்புறம் அ பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து மாப்பிள்ளை வந்தாலும் சரி, என்ன மாதிரி இருந்தாலும் கொடுத்த வாக்க மாறக்கூடாது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமாக சடங்கு ஒரு பெண்ணுக்கு சடங்கு செய்யும்போது நிறைய விழா இருக்கும். அதுல முக்கியமாக தாய்மாமன் வந்து மாலை போடுறதா இருக்கட்டும், இல்ல தாய்மாமன் வீட்டு சீருன்னு சொல்லிட்டு நிறைய அ நிறைய இடங்கள்ல அந்த குடில் கட்டுறது, அதுவும் தாய்மாமங்கள்லாம் சேர்ந்து கட்டுவாங்க. அங்க இருக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க சத்தான உணவுகளாக முட்டையில நல்லெண்ணெய் ஊத்தி குடுக்கறது, புட்டு செஞ்சு கொண்டு வந்து குடுக்கறது, நல்ல அங்க எல்லாருக்குமே சேர்ந்து உணவு செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. சில இடங்கள்ல இப்படி உணவாக செய்வாங்க. இல்ல இனிப்புகளாக பலகாரம் கொண்டு வந்து குடுக்கறது. இந்த மாதிரி சத்தான அந்த பெண்ணிற்கு தேவையான உணவு கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியா பார்த்துக்கிறது. இது எல்லாமே ரொம்ப அழகா பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணுவாங்க சடங்கின் போது அந்த பெண்ணுக்கு அப்படிங்கிறத பத்தியெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு விழாக்களுமே எதுக்கு அப்படின்னா, எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அப்படிங்கிறது தான் அதுல ஒரு அடிப்படை விஷயமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லோரும் கூடி மகிழ்ந்து நல்ல சிறப்பான உணவை கொடுத்து, அதில ஒரு விருந்தோம்பல், கூடி வாழும் பண்பு இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே விந்திய கௌரி அம்மா ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு செய்தி சொல்லும்போதும் அவங்க அது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து ரொம்ப உணர்வோட சொன்னது ஒரு கூடுதல் சிறப்பு. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. உங்களை பிறந்த நாள் அன்னைக்கு விழாக்களை பற்றி நீங்க ரொம்ப அழகா எடுத்து கூறியதற்கு மிக்க நன்றிங்கம்மா. விஜயகுமாரிம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மாவுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று நடைபெயல வந்திருக்கும் தமிழம்மா விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமர்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமைமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ்,
மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்க துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாங்க. நன்றிகள் அம்மா. விந்திய கௌரி அம்மா, அவங்க இன்னைக்கு நான் எப்படி உணர்ந்தேன்னா, சித்திரை திருவிழாவுக்கு என்னை கை பிடிச்சு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல தங்க வச்சு அந்த திருவிழாவை காமிச்சது மாதிரி இருந்தது. அப்படி ஒரு பொறுமையா அணுவா சொல்லி முடிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி கல்யாணம், பெண் பார்க்குற படலம் எப்படி பார்ப்பாங்க, எப்படி அந்த காலத்துல நடந்தது அப்படியே சொன்னாங்க. இப்ப எல்லாம் அப்படி ஒரு சிலர் நடத்துறாங்க. அப்படி நடந்தா ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் நாமும். அதுதான் அவங்க உணர்ந்து சந்தோஷத்தை அனுபவிச்சு சொன்னது. நானும் அனுபவிச்சிருக்கேன். அப்படிதான் அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஏன் நடத்தக்கூடாதுன்னு கொஞ்சம் சிந்திச்சா, நம்ம ஓடிட்டு இருக்கோம், ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், வேலைகள் படு, அதனால இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடறோம். அப்படிலாம் செய்யாம இப்படி அந்த போக்கு நீர் அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல கொடுக்க வேண்டிய உணவு, முட்டை, எண்ணெய், இந்த உளுத்தங்கஞ்சி அதெல்லாம் முறையா கொடுத்தா அந்த குழந்தைக்கு அந்த நேரம் அந்த உடம்பு அந்த கர்ப்பப்பைக்கு உண்டானதெல்லாம் அப்ப செய்யும் பொழுது, இப்ப பாருங்க நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. அப்ப ஏன் அப்படின்னா அந்த முறையா செய்யறதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அந்த நேரத்துல கொடுக்கறது தவறிடுறாங்க. இப்ப லட்ச லட்சமா கொடுத்து குழந்தை வேணும்னு அங்க ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கிறாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் உணர்ந்து பார்த்தா, ஐயோ நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தாயும் நினைக்கும் பொழுது அதை கண்டிப்பா செய்வாங்க. அம்மா அதை சிறப்பா சொன்னதுக்கு நன்றிங்கம்மா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுல நானும் பயணிச்சு எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படி ஒரு உணர்வு தான் இருந்தது எனக்கு உண்மையிலேயே சொல்ல போனா. கல்யாணத்துக்கு வந்தேன், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கலந்துக்கிட்டேம்மா. நன்றிகள்ம்மா. நீங்க உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதே மாதிரி ஐயா நேற்று பிறந்தநாள் கொண்டாடின ஆனந்தகுமார் ஐயா, உங்களுக்கும் உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துல நேற்று சொல்லணும்னு எனக்கு ஆசைப்பட்ட முடியல. அதனால இன்னைக்கு சொல்லிடுறேன். நீங்களும் வாழ்வாங்க வாழணும், 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வாழ்த்து மகிழ்ந்தேன். நன்றிகள் ஐயா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்கம்மா. விந்திய கௌரி அம்மா, நீங்க பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வாய்ப்பு நல்கிய ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு மனமகிழ்வோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரித்திரம் படைப்போம் தளத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. அருள் சேவியர் சார், வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விந்திய கௌரி அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சிறப்பா சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த விஜயம்மா சொன்ன மாதிரி அப்படியே அந்த நிகழ்வுல கலந்துகிட்டது மாதிரியே ஒரு மனசுல ஒரு சந்தோஷம், ஒரு மலரும் நினைவுகளை தட்டி இருக்கிறது மாதிரி இருக்குது. அவங்க சொல்லுகின்ற ஒவ்வொரு நொடியும், அந்த அனுபவிச்சு சொல்லுகின்ற அந்த ஒவ்வொரு நொடியையும் அவங்க சொல்லும் பொழுதே அவங்க எந்த அளவுக்கு அவங்க மகிழ்ச்சியா அதை உணர்ந்து வாழ்ந்திருக்காங்கிறது வெளிப்படையா தெரிகிறது. ஸோ விழாக்கள், திருவிழாக்கள், வீட்டுல நிகழ்ச்சிகள் நடக்கிறதே நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா, சந்தோஷமா, ஒற்றுமையா எல்லாரும்
சிரிச்சு பழகி அந்த ஒரு கொடுக்கும் தன்மை, பெருகும் தன்மை, அந்த ஒரு இதுலதான் அந்த திருவிழாக்களே வந்து ஒன்று கூடி எல்லாரும் ஒன்று கூடி ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு பேசி பழகி ஸோ அவ்வளவு ஒரு ஆனந்தமான ஒரு காலம் திருவிழாக்கள். அதே மாதிரி வீட்டுல நடக்கிற விழாக்கள் எல்லாமே அருமையா சொன்னாங்க. அந்த எனக்கு அந்த திருமண இதுல வந்து நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, ஏன்னா இப்ப அத பாக்குறதே கிடையாது. அவங்க சொன்ன அந்த தாய்மாமன், வெத்தலை பாக்கு மாத்திக்கிறது, நான்லாம் வந்து எனக்கு எங்க அப்பாவுக்கு வந்து 4 தங்கைகள். ஸோ நான் தான் எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் போய் தாய்மாமனா போய் உட்கார்ந்திருக்கேன் அந்த சிறு வயசுல கூட. ஸோ அப்ப வந்து 6வது 7வது படிக்கும்போது கூட நம்ம தாய்மாமனா உட்கார்ந்திருக்கேன். அப்ப அந்த குடுக்கின்ற மரியாதை, நான் சின்ன பையன்தான், பட் எனக்கு குடுக்கின்ற மரியாதை அந்த சபையில அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இதா இருக்கு. எனக்கு அப்ப விவரமும் தெரியாது பெருசா. ஆனா அவங்க அந்த பொண்ணோட தாய், இப்ப நான் மாப்பிள்ளை வீடுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பொண்ணோட தாய் மாமனும் எதிர்த்தாப்புல உட்காந்துருப்பாங்க, நான் இங்கிட்ட உட்காந்துருப்பேன். அப்ப அந்த கடைசியா முடிக்கும் போது சொல்லுவாங்க, நீங்க பால் கேட்டு வந்தீங்க, பழமும் கேட்டு வந்தீங்க, நாங்க பாலும் கொடுத்தோம், பழமும் கொடுத்தோம், பொண்ணு உங்களுது, மாப்பிள்ளை எங்களுது அப்படின்னு ஒரு அது சொல்லணும். நானும் சொல்லணும், எனக்கு சொல்ல 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 பின்னாடி ஒருத்தவங்க சொல்லி சொல்லி தருவாங்க, நான் அதை சொல்லுவேன். அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ அப்ப பேசிட்டு தட்டை மாத்திக்குவோம். அந்த தட்டை தாம்பளை தட்டு மாரி வச்சிருப்பாங்க, அதை மாத்தி ஸோ பொண்ணு உங்களுது, மாப்பிள்ளை எங்களுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த தாய் மாமனுக்கு ஏன் நான் யோசித்து பார்ப்பேன், ஏன் அந்த தாய் மாமனுக்கு ஏன் அவ்வளவு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க? இதுதான் பின்னாடி கதைகள் இருக்கு அப்படிங்கும்போது அப்புறம் நானா புரிஞ்சுக்கிட்டது. ஸோ அந்த காலத்துல எல்லாம் நம்ம வீட்டுல அண்ணன் தங்கைகள்லாம் இருக்கும்போது அவ்வளவு ஒரு பாசத்தை வந்து பொழிவாங்க. அண்ணன் வந்து தங்கை மேலேயோ, அக்கா வந்து தம்பி மேலேயோ அந்த ஒரு பாசம் வந்து ஒரு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த ஒரு பாச பிணைப்பு வந்து அத யாரும் வந்து பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த காலங்கள்ல அண்ணன் தங்கை உறவு, அக்கா தம்பி உறவுலாம் அவ்வளவு அருமையான ஒரு உறவா இருந்தது. இப்ப எந்த சூழ்நிலையிலையும் வந்து தன்னுடைய தங்கைக்கு எந்தவித கஷ்டமோ ஏதோ இடர்பாடோ வந்தாலும் அண்ணன் வந்து முன்னாடி நிற்பாரு. கணவ அக்காவுக்கு கல்யாணம் ஆனாலும் அந்த கணவர் ஒருவேளை செய்யலைனாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பி செய்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாசம் அந்த தங்கையோட ஆசை நிறைவேற்றுறதுல கூட ஒரு அண்ணன் தம்பிக்கு இருக்கிற அந்த ஒரு தன்னுடைய குடும்பத்தை கூட பார்க்காம தங்கை குடும்பத்துக்கோ அக்கா குடும்பத்துக்கோ அது வந்து ஒரு இதாக பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி தங்கையோட பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு விசேஷம்னா அப்ப அந்த அந்த இடத்துல வந்து அந்த தாய் மாமனை வந்து கௌரவிக்கிற ஒரு சடங்கு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு சடங்கு. அப்ப அந்த திருமண நிகழ்வுல இப்ப எல்லாரும் ஒரு மண்டபத்துல உட்கார வச்சிடறோம், எல்லாரும் வர்றாங்க, எல்லாரும் இப்ப வரிசையா கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படி போயிடும். அப்ப நான் இருந்த காலத்துல சின்ன பிள்ளையா இருக்கும்போது கல்யாணம் முடிச்சுட்டு வீதி வீதியா வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு அப்படியே உலா வருவாங்க, வீதி வீதியா வருவாங்க. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஆலத்தி எடுத்து அவங்கள உள்ள கூட்டி போய் அப்ப வந்து அந்த கலரு அது இதெல்லாம் கொடுப்பாங்க கூட. நாங்களாம் நாங்களும் சின்ன பசங்க அப்படியே கூடயே போவோம். அப்ப அந்த கலருக்கு அவங்க ஃபுல்லா குடிக்க மாட்டாங்க, கொஞ்சோண்டு குடிச்சிட்டு பின்னாடி நாங்க சின்ன பசங்களா சுத்திக்கிட்டு இருப்போம், யாருக்காக கொடுத்துருவாங்க. ஸோ அதை குடிக்கிறதுக்காகவே நாங்க அந்த மாப்பிள்ளை பின்னாடி பொண்ணுக்கு பின்னாடி அப்படியே சின்ன பிள்ளையா இருக்கும்போது போவோம். அப்படி ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டு அவங்க ஆசீர்வாதம், ஒவ்வொரு வீடா போயிட்டு சிலுவை காலில் விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்போ ஒவ்வொரு வீதியா அந்த வீதிக்கே அந்த திருமணம் முடிந்ததுங்கிறது வந்து அந்த ஊருக்கே தெரிஞ்சுன்னா ஒவ்வொரு வீதி வீதியாக சென்று ஒவ்வொரு சொந்தக்காரங்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்களும் இல்ல, அந்த தெருவுல எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லுவாங்க. அப்புறம் இறுதியாத்தான் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது சொந்தக்காரங்கெல்லாம் வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நான் அப்ப பார்த்தது, இப்ப அது பாக்குறது இல்ல. ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியான கொண்டாட்டமா இருந்தது. ஏன்னா அப்ப சின்ன சின்ன வாண்டுகள்லாம் கூடயே பின்னாடியே போய் கடைசியா கல்யாண வீட்டுல போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு அதான் அன்றைய நாள் முழுதும் ஒரு சிறப்பான ஒரு கொண்டாட்டமா இருந்தது.
அருமையா அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அவங்க சொல்ல சொல்ல இதெல்லாம் நான் ஞாபகப்படுத்திக்கிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு சடங்குகளும் அருமையா சொன்னாங்க. உம் எங்க ஊர் சைடும் அதே மாதிரி தான். ஆண் பிள்ளை தான் கல்யாண செலவு ஃபுல்லா பண்ணுவோம். பெண் வீட்டார் வந்து விருப்பம் இருந்தா அவங்களுடைய விருப்பம் தான், அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம. ஆனா ஆண் பிள்ளை தான் வந்து எல்லா செலவும் செய்யும் கல்யாணம். இப்ப ஒவ்வொரு ஊர்கள்லயும் இப்ப மாறி மாறி இருக்கு. சில ஊர்ல பெண் வீட்டார் தான் எல்லா செலவும் செய்யுங்க, ஆண் மாப்பிள்ளை மட்டும் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. அது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஆஹ் ஏன்னா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளவு இப்படிலாம் இருக்கணும்ட்டு அவங்க ஒரு சடங்குகளை செஞ்சிருக்காங்க. எல்லாமே நன்மைக்காகத்தான், எல்லாமே நல்லா இருக்கணும் நன்மைக்காகத்தான் பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து அந்த ஒற்றுமையா இருக்கணும். அதே மாதிரி அந்த அந்த உறவுகள்ல வந்து அந்த மாமன் மச்சினை உறவு வந்து இன்னும் நல்லா இருக்கும். அவங்க கிண்டல் பண்ணிக்கிறது, "யோ, உன் தங்கச்சி என் தங்கச்சியை பாரியா" ஆஹ் அப்படின்ட்டு. ஆஹ் அதாவது இவருடைய தங்கையை வந்து அவருக்கு கட்டியிருப்பாரு. ஆனா அவர் சொல்றாரு, அவரு தங்கை வந்து உறவே இருக்காது, பட் தங்கச்சி முறை வேணுங்கிறதுக்காக, யோ என் தங்கச்சி உன்னை எப்படி வச்சிருக்கு, என் தங்கச்சி மட்டும் இல்லைன்னா நீலாம் அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. உடனே அவரு வந்து, யோ என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிட்டதுனாலதான் நீ இவ்வளவு தூரம் பேசுற அப்படின்னு மாத்தி மாத்தி அந்த தங்கச்சியை வச்சு பேசி கிண்டல் பண்ணி அந்த மாமை மச்சான் அந்த உறவு வந்து நல்லா இருக்கும். அந்த அந்த காலங்கள்ல நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்ல சொல்ல இந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்தது. திருவிழாக்கள்ல நம்ம சேர்ந்து சுத்துனது, ஆஹ் அந்த இதெல்லாம் வந்து எனக்கு நினைவுக்கு வந்தது. மிக்க நன்றி இல்லம்மா, உங்களுடைய கொண்டாட்ட பகிர்வுல நீங்க உரையாற்றுறதுக்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா. மீண்டும் ஒரு முறை உங்க இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க சார். நிறைய விஷயங்கள் அந்த விழாக்கள்ல நடக்கிறத பத்தி ரொம்ப அழகா எல்லோருக்கும் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கும். அது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நாகராஜன் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் கற்பகா. நான் பேசுறது தெளிவா கேட்குதா கற்பகா? ரொம்ப தெளிவா இருக்குதுங்க நாகராஜன். நன்றி நன்றி. நம் சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு இனிய வணக்கம், காலை வணக்கம். பிரிட்டானாவிற்கும் கற்பகாவிற்கும் தளத்தை சிறப்பாக வழிநடத்துவதற்கு இன்னொரு நன்றி. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் இந்திய கௌரி மேடத்துக்கும் அப்புறம் ஆனந்த சாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மேடம் பேசியிருந்தாங்க, சிறுவில்லிபுத்தூர் சுத்தி இருக்கிற ஏரியா தான் பேசியிருந்தாங்க. ஸோ இதுல வந்து நான் நிச்சயமா நான் பேசணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தேன். அதான் மாநில இருந்து கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நான் பொண்ணு எடுத்தது வந்து சிறுவில்லிபுத்தூர் தான், நானும் விருதுநகர் மாவட்டம் தான். அப்போ என்னோட அந்த கல்யாண நாள், அப்புறம் வந்து பொண்ணு பார்த்த தருணங்கள், அப்புறம் குழந்தை பிறந்து அவங்களுக்கு வந்து காதணி விழா நடத்தின தருணங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க அப்படி ஒரு ரீப்ளை பண்ண மாதிரி இருந்தது. நிச்சயமா வந்து அந்த சிறுவில்லிபுத்தூர் பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உறவுகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு விழா அப்படின்னா அந்த தாய்மாமனுக்கு வந்து சிறப்பான ஒரு கௌரவம் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து சிறுவில்லிபுத்தூர்ல வந்து நல்லா இருக்கும். இதுல இன்னொன்னு என்னன்னா, சிறுவில்லிபுத்தூர் அந்த பகுதியில வந்து விவசாயம் தான் பிரதானமா இருந்தாலுமே அவங்க தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு கொடுக்கறதுல வந்து எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நல்ல படிப்பு கொடுக்குறாங்க. அது மாதிரி விருதுநகர் மாவட்டத்திலே வந்து சிறுவில்லிபுத்தூர் பகுதியில தான் நிறைய பேர் வந்து அரசாங்க துறையில வந்து சாதிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட 10, 12 படிக்கும் போதிலே அவங்க வந்து ஒரு அரசாங்க வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிறது அந்த பசங்க வந்து கொஞ்சம் மும்முரமா இருக்கிறாங்க. பசங்களும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, ரொம்ப மும்முரமாக படிக்கிறாங்க. அது போக ஏதாவது ஒரு பையன் ஒரு குரூப்ல அரசாங்க வேலையில சேர்ந்துட்டான் அப்படின்னா அவருக்கு லீவு கிடைக்கிறப்பெல்லாம் திரும்ப வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபுல்லா எந்தெந்த மாதிரி பண்ணினா வந்து அடுத்து வந்து திரும்ப வந்து அரசாங்க வேலைக்கு வந்து நம்ம ஈஸியா போக முடியும், வைக்க முடியும்னு சொல்லி கோச்சிங் கொடுக்கறதுல இருந்து, வாட்ஸ்அப் குரூப் தனியா வந்து அமைச்சுக்கிறதுல இருந்து, அப்புறம் அங்க இருக்கிற ஆசிரியர்களே பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு ரூமே ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதுக்குள்ள இந்த பசங்களை வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. நல்ல ஊரு. விழான்னு எடுத்துட்டா ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அதுல நீங்க எல்லாமே பார்க்கலாம், அன்பு ஆதரவு எல்லாம் பார்க்கலாம், திடீர்னு அடிதடி கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா இந்த டயத்துல வந்து இந்த மாதிரியுமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அங்க வந்து சம்பவங்கள் நடக்கும். நல்ல சிறப்பான ஊர் இது. அது மாதிரி ஒரு பெண் வீட்டார்ல வந்து கல்யாணம் ஆகி சின்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா
மொத்தமா வந்து பெண் வீட்டார்ல இருக்கிற சித்தப்பா சித்தி மச்சான் மாமா எல்லாரும் போய் பொண்ணுகிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்து அதை சரி பண்றதுக்கு உண்டான வழியில ரொம்ப சிறப்பாகவே ஈடுபடுவாங்க. இது வந்து என்னோட வாழ்வியல் அனுபவத்தை வச்சு சொல்றேன். ரொம்ப நன்றி மேடம். நீங்க சொன்ன அந்த நீங்க படிச்ச மம்சாபுரம் பகுதி, அப்புறம் வந்து நீங்க படிச்ச அந்த ஹையர் செகண்டரியில தான் என்னோட மனைவியார் படிச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கூல். அந்த அளவுக்கு வந்து அங்க எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. மம்சாபுரம்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதுல பனைமரங்கள், எனக்கு தெரிஞ்சு விருதுநகர் மாவட்டத்துல அந்த ஒரு ஏரியால தான் அவ்வளோ பனைமரங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சுத்தி ஃபுல்லா ஆண்டாள் கோயிலோட இடம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்க ஃபுல்லா அவ்வளோ பனைமரங்கள் இருக்கும். நீங்க ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே ஒரு 1000 பனைமரத்தை பார்த்துடலாம். அவ்வளோ பனைமரங்கள் இருக்கும். அங்க கிடைக்கிற அந்த பதநீர் பிளஸ் வந்து கருப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் வந்து அவ்வளோ குவாலிட்டியில கருப்பட்டி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த சிறுவில்லிபுத்தூர்ல வந்து கருப்பட்டியோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். எங்க வீட்டுல எங்க மாமனாரும் அதை பண்றதுனால நான் சொல்றேன், ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். எனக்கு வந்து ஞாபகங்களை திரும்ப கொண்டு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி இந்த தளத்திற்கு. ரொம்ப நன்றி கற்பகா. நன்றிங்க நாகராஜன். நீண்ட நாள் கழித்து உங்களுடைய குரலை கேட்டதும் கருத்துக்களை கேட்டதும் மிக்க மகிழ்ச்சி. அம்மா ஐயா அதே ஒரு அம்மா நீங்க பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். திருமணம் முடிந்து மணப்பெண் வந்து முன்பு எங்க அக்கா அவங்க ஒவ்வொரு வீடா திருமணம் முடிஞ்ச பிறகு போய் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஏன் அப்படின்னா வயசானவங்க வந்து திருமணத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்களால வர முடியாத சூழ்நிலையில பெற்றோர் வந்து அனுப்பி வைப்பாங்க. எங்க அக்கா கூட நான் போயிருக்கேன். அக்கா வந்து பெரியவங்க சொந்த பந்தம் அவங்க காலில் விழுந்து வயசானவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அவங்க மனமகிழ்வோட வாழ்த்தி அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. எவ்வளோ ஒரு நல்ல பண்பு அன்றைய காலங்களில் இருந்திருக்கு பாருங்களேன். வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களால கல்யாணத்துக்கு வர முடியல அப்படின்னா அவங்கள தேடி இந்த மணமகள் போய் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, பெரியவங்களை மதிக்கிறது, அவங்களுக்கான முறையான இந்த மதிப்பை கொடுக்கறது, அவங்க வாழ்த்தை பெறுறது, அவங்கள ஏற்றுக்கிறது, அவங்களிடத்து அன்பாக இருக்கிறது, தாய் தகப்பன் சொல்கிற நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் அன்றைய காலத்தில் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். அந்த நிகழ்வுகள் நல்லதை நம்ம நிகழ்த்தணும் அப்படின்றத நான் அந்த தருணத்தில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க நாகராஜன். ஆனந்த்குமார் சார் வணக்கம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். வணக்கம் வணக்கம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நமது தளத்தின் அன்பானவர்கள், சான்றோர்கள், நண்பர்கள், இதற்கு முன்பாக பேசிய நாகராஜன் சார், சேவியர் சார், அப்புறம் விஜயம்மா, விந்தியா சிஸ்டர், கற்பகவள்ளி சிஸ்டர், ஆரோக்கிய பிரேமி, எல்லாமே சிறப்பான வாழ்த்துக்களுடன் இன்றைய ஒரு சிறப்பு என்னன்னா திருவிழா. இந்த திருவிழாங்கிறத நீங்கள் சொன்ன மாதிரி உறவினர்களோடும் சுற்றத்தோரோடும் நம்ம சேர்ந்து மகிழ்ந்து ஒரு இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லக்கூடிய அந்த நாள் தான். இப்போ இதில் என்ன ஒரு வருத்தமான செய்தி அப்படின்னு, இத்தனை விஷயமும் நாம் இங்கே பேசுகிறோம். ஆனால் வருங்காலத்தில் நம்ம இளம் தலைமுறையினர் இந்த திருவிழாக்களை பற்றி அவர்கள் அறிந்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பேரன் பிள்ளைகளுக்கும் வந்து எடுத்துட்டு போறாங்களாங்கிறது இப்போ ரொம்ப சவாலாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, என்னோட சின்ன ஒரு உதாரணம் எப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து ஊரில் வந்து வருடத்திற்கு ஒரு தடவை இந்த திறக்கக்கூடிய ஒரு கோயில், அந்த கதிரறுக்கும் அந்த திருவிழா ஒட்டி அந்த கோயில் வந்து நம்ம திறக்கிறோம். இப்போ அதில் நான் ஒரு சிறு குழந்தையா இருக்கும்போது அதற்கு வேண்டியே ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து எந்த வேலைக்கும் அவர் போகக்கூடாது, ஊரில் தான் தங்கி இருக்கணும். அப்புறம் அந்த குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக அவர் வெயிட் பண்ணி நல்ல விரதம் இருந்து அந்த ஒரு நாள் வந்து திருவிழா வந்து அவர் என்ன சொல்றாரோ அத்தனை சடங்குகளும் அவருக்கு தெரியும். அதை வந்து நம்ம ஊரே ஃபாலோ பண்ணது எல்லாமே சொல்லி அந்த திருவிழா வந்து நடத்தி கொடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் அவருக்கு வந்து வயது மூப்பின் காரணமாக அவர் போனவுடனே அவருடைய மகன் அவரு பார்த்தாங்க. அடுத்த பரம்பரை வரும்போது அவர் வந்து யாருமே ஊரில் இருக்க முடியல. அவர் எல்லாமே இப்போ இருக்கிற டெக்னாலஜியிலே, அப்புறம் நம்மளுடைய சம்பாத்தியம் எவ்வளோதான் நம்ம ஏர்ன் பண்ணாலும் நமக்கு அது பற்றாக்குறையாக இருக்கின்ற காரணத்தினாலும், அப்புறம் வெளியில வந்து வேலைக்காக வெளியூர் செல்ல வேண்டிய காரணத்தினாலும் நிறைய வந்து வெளியில வந்த உடனே இப்ப அந்த கோயில்ல வந்து பராமரிப்பதற்கு அந்த குறிப்பிட்ட திருவிழாவை நடத்தக்கூடிய
அந்த ஆட்கள் வந்து யாருமே இல்ல. ஏன்னா எங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. இப்போ ஊர்லயே இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய வருமானம் வந்து அந்த கோயில் மூலமாவோ, இல்ல அந்த ஊர் நம்ம அந்த நிதி மூலமோ குடுக்க முடியாது. அத்தனை வருமானமும் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான வருமானம் குடுக்க முடியாது. இப்ப இந்த மாரி நேரத்துல நம்ம ஒவ்வொரு இது வந்து என்னோட ஊர்ல நான் கண்ட காட்சி. இதே போல பல ஊர்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்திற்காக ஒரு திருவிழாக்காகட்டும், இல்ல அந்த ஊர் சடங்கிற்காகட்டும், இப்ப திருமண நாள்னா இப்போ அதே மாரி அந்த பக்கத்துல இருக்கிற நம்ம ஒரு அந்த நெய்பர் அவர் வந்து கல்யாணத்துல நம்ம அம்மா விந்தியா அம்மா ரொம்ப சகோதரி ரொம்ப அருமையா சொன்னாங்க. தாய் மாமனுக்கும் என்ன முறைகள் வந்து என்ன ஒரு அதிகாரம். அவர்தான் அந்த நேரத்துல வந்து ஒரு கவர்னர். அது எப்படி ஒரு கவர்னருக்கான ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த அளவு அதிகாரத்தோட அவர் இருக்கும்போது, அவருக்கு ஏதோ ஒரு சிறு பூசல் காரணமாக அவர் ஏதோ ஒரு காரணத்தில் தாய்மாமன் வந்து அன்று வரவில்லை. அந்த குறிப்பிட்ட அந்த அந்த விழாவிற்கு வந்து அவங்க வரல. வர முடியாத நிலைமையில. அப்ப எல்லாமே ஆடி போயிட்டாங்க எல்லாமே, அந்த வீடு எல்லாமே. அப்புறம் தூரத்தில் பார்த்தோன்னா, நான் வந்து அவங்களுக்கு ஒரு தாய்மாமன் அந்த முறையில வந்து தூரத்து முறையில, அது எப்படி யாரோ ஒரு பெரியவர் வந்து கண்டுபிடிச்சு, அப்புறம் அத்தனை சடங்குகளும் நான் வந்து அங்க போய் நான் செஞ்சேன். இப்ப நம்ம சேவியர் சார் சொன்னோம் இல்லையா? அதாவது அந்த சினிமாவுல அந்த வசனம் சொல்றாங்க, நாங்க பின்னாடி இருந்து சொல்லுவோம். நமக்கு அது தெரியாது. அவர்கள் வந்து பெரியவர் வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து சொல்ல சொல்ல அந்த சடங்கு வந்து நிறைவேறுறதுக்காக ரொம்ப எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாரி ஒரு விஷயத்துல நம்மளுடைய அந்த ஒவ்வொரு திருவிழாக்களும் இப்ப அதே நேரம் இந்த குழந்தை வந்து நம்ம ஆஸ்பத்திரியில நம்ம அங்க போறதில்ல. வீட்ல இருந்து எல்லாமே டெலிவரி. அப்ப அந்த நேரத்துல வந்து அவங்க குடுக்க அந்த உணவே ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். நம்ம வந்து என்ன அந்த ராகியில பண்ணி, அப்புறம் இந்த சாமை, இதுல வந்து உணவு பண்ணி அந்த வெல்லம், அந்த வெல்லத்துல வந்து இந்த மாரி எல்லாம் அந்த உணவு பண்ணி அந்த காலத்துல குடுப்பாங்க பார்த்துருக்கிறேன். ஆனா இப்போ அந்த மாரி குடுக்குறாங்களா? யாருமே இல்ல. ஆஸ்பத்திரி போறாங்க. ஒரே நாள்ல வந்து அத சிசேரியன் என்னமோ பண்றாங்க. ஒரு 3வது நாள்ல வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம நார்மலா சாப்பிடுற சாப்பாடு தான். அந்த தோசையோ, இட்லியோ இதுதான் நம்ம வச்சு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம பிறகு அந்த குழந்தைகள் பால் வந்து எப்படி நம்ம வந்து சத்துள்ள ஒரு பாலா இருக்கும்? எப்படி குழந்தைகள் வந்து ஆரோக்கியமா இருக்கும்? ஸோ இந்த மாரி வந்து சவாலா இருக்கின்ற காரணத்தினால, இத்தகைய அந்த இந்த ஒரு அவேர்னஸோட இந்த விழிப்புணர்வு நமக்கு தேவை. நம்ம தளத்தில் மட்டும் இந்த இருக்கிறது. அனைத்து தளத்துக்கும் நம்ம இந்திய சிஸ்டர் இத வந்து நீங்க வெளியில போய் சொல்லணும். அப்புறம் இதுவும் நம்ம வெளியில கொண்டு போய் அதையும் வருகின்ற சந்ததியர்களுக்கும் ஏன்னா நம்மளுடைய காலம் நம்ம இதோட முடிய போகுது. வருகின்ற குழந்தைகளுக்கு நிச்சயமா இந்த ஒரு படிப்பு அந்த அவேர்னஸ் வந்து குடுக்கணும். இது ஒரு நல்ல ஒரு தளமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வாழ்க வாழ்க வளமுடன் அனைத்தும் இன்றைய பிறந்த நாள் காணும் நமது விந்தியா சிஸ்டர் அவர்களுக்கு வந்து நீடூழி வாழ்க, நீள் புகழ், நீங்க செல்வம் எல்லாம் பெற்று வாழ சொல்லிட்டு இன்றைய நாளை சிறப்புரிய நேரம் கருதி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் வருவோம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. நாளை காலை ஆனந்த்குமார் சாருடைய பிறந்தநாள் சிறப்புரை இருக்கு. அதுலயும் எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். மிக்க நன்றிங்க சார். அருள் சேவை சார், நீங்க பேசுறீங்க. ஆனந்த் ஆனந்த் சாருக்கு நேற்று பிறந்தநாள் கொண்டாடி இருக்கேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். நன்றி நன்றி ஐயா. நன்றி ஜெகி சார். நன்றிங்க சார். தியாகராஜன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். இன்று பிறந்த நாளையும் கொண்டாடி கொண்டு கொண்டாட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற அதை பற்றி விரிவாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். இந்த இனிய காலை பொழுதுல கொண்டாட்டம் என்று சொல்லும்போது முதல்ல பிறந்த நாளை கொண்டாடி ஒரு பாடல் ஒன்றை பாடிடலாம். பேசுறது கேக்குதா? நடுவுல மியூட்டுக்கு போயிட்டீங்கயா, இப்பதான் திரும்பவும் கேக்குது. நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும், நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உங்கள் பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும்,
சக்கரை தமிழல்லி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். அவையோர் அனைவரும் வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். விந்தியா கௌரி அம்மா அவர்களுக்கும் ஆனந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. நல்ல ஒரு அற்புதமாக இந்த பாடலை பாவலர் அறிவுமதி அவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த பாடலை பிறந்த நாள்ல பாடி கொண்டாடுறாங்க. உண்மையிலேயே அவர்களுக்கு நன்றி. இந்த வாழ்க்கை பிறப்பு முதல் நம்மளுடைய இறுதி காலம் வரைக்கும் எல்லாமே கொண்டாட்டமாகத்தான் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். அதே மாதிரி சமுதாயத்திலையும் எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடும். ஒரு 4 பேர் சேர்ந்துட்டாவே ஒரு கலகலப்பு உண்டாயிரும். வேலை செய்யற இடத்துல கூட ஒரு கலகலப்பு என்பது இருக்கும். ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது, ஆணும் பெண்ணும் சேராது இருந்தால் அழகு இருக்காது என்று அந்த பாடல்ல வரும். அப்ப உலகம் அழகா இருக்கணும் அப்படின்னா ஒரு சேர்ந்து வாழக்கூடிய தன்மையில ஒருத்தர் கேலி பேசிக்கொண்டு நையாண்டி செய்து கொண்டு ஒரு மகிழ்ச்சியை அந்த நேரத்துல கொண்டு வருவது. அதை வேடிக்கையாகத்தான் எல்லாரும் எடுத்துக்கொள்ளாங்க. ஸ்போர்ட்டிவா என்று இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொல்வது போல எல்லாத்தையுமே ஒரு உறவுல, அதாவது உறவு அப்படின்னாவே குற்றம் குறை பார்க்காதுதான். குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள். அப்ப குற்றம் குறை எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் மறந்து செய்யணும். ஐயா கூட அந்த திருவிழாக்கள்லாம் நடக்கல அப்படின்றத ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. அந்த காலத்துல தனி நபர்களால பொருள் உதவி செய்ய முடியலன்றதுக்காகத்தான் அங்கே உயர்ந்த ஒரு ட்ரேடிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற வணிக பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து 1வது நாள்ல நாங்க எடுத்துக்கிறோம், 2வது நாள்ல நாங்க எடுத்து மண்டகப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விழாக்கள் வைப்பாங்க. அவங்க சொல்ற இடத்துல போய் அந்த சாமியெல்லாம் வச்சு செய்வாங்க. அது மாதிரி சில இடங்கள்ல தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்குன்னா, இந்த மாதிரி எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ட்ரேடிங் பண்றவங்க கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல ஒரு திருவிழாவை கொண்டாடணும் அப்படின்னு அந்த விழான்னு ஒரு முன்னெடுத்துட்டாங்கன்னா, அந்த ஊர்ல தங்கி இருந்து, இப்ப சில ஊர்கள்ல ஆளே காலியா இருக்கும். ஆனா திருவிழா டயத்துல பார்த்தா அப்படியே முத்தாரம்மன் கோயில் திருவிழான்னு சொல்லுவாங்க. எப்படி அவ்வளவு ஜனங்கள் அங்க குவிவாங்கன்னே தெரியாது. ஆனா தமிழகம் பூரா பரவி இருப்பாங்க. ஆடி பாடி அந்த வேஷம் போட்டுக்கிட்டு அந்த திருவிழாவுல மகிழ்ச்சியா கொண்டாட்டமா இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரி எங்க இருந்தாலும் நம்மளுடைய நினைவு அங்க இருக்குது. அந்த விழாக்கள் நம்ம பாரம்பரியம் அப்படிங்கிறத கொண்டாடும் போது எல்லார் மனசுக்குள்ளேயுமே அந்த ஏக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால திருவிழா நாட்கள்ல சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று கூடுவாங்க. புதிய வரவுகள்லாம் நிறைய வந்திருக்கும். இது யாரு பேர, இது இன்னாரு பேரனா அப்படின்லாம் பார்த்து அத கொஞ்சுறது, மகிழ்ச்சி அடைகிறது, திருவிழா காசு கொடுக்கறது, ஆசீர்வாதம் பண்றது, இப்படிலாம் அந்த விழா காலங்கள்ல எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். விந்தியா அம்மா விந்திய கௌரி அம்மா மிகவும் அற்புதமாக ஒண்ணு ரசிச்சிருக்காங்க. விஜயா அம்மா கூட சொன்னாங்க, கையை பிடிச்சு கூட்டு போய் அந்த விழாக்கள்ல என்னை மகிழ்வித்தது போன்ற இருந்தது அவங்களுடைய அந்த பேச்சு என்றால். உண்மையிலேயே அவங்க முழுமையாக ஆனந்தத்துல அந்த அனுபவித்து பேசிய அந்த பேச்சு எல்லாருக்கும் ஒரு ஆற்றலை, ஒரு ஆனந்தத்தை கொடுத்திருக்கும். இந்த இனிமையான காலை பொழுதுல வந்திருந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த கொண்டாட்டங்கள் பற்றி பேசி மகிழ்ச்சியாக மனநிறைவோடு இருக்கின்ற தமிழம்மா விந்திய கௌரி அம்மா அவர்களுக்கும் பணிவன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா நல்வளங்களோடும் வாழ்க 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 வாழ்வாங்கு பேறு 16 சிறந்தோங்கி வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறுவீர்களாக. வாழ்க வாழ்வாங்கு வாழ்க வாழ்வாங்கு வாழ்க வளம். இறைவா அருள்வாயாக. நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி ஐயா அவர்களுக்கு நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. அழகா பாடலும் பாடி உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சீங்க. மிக்க நன்றி. சசிகலாமா, வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிங்க கருப்பா. சகோதரிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆனந்த் சகோதரருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மா இவ்வளவு நேரம் பேசினது கூட ஒரு நெய்பர் உங்க ஃபேமிலி லைஃப் எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இங்க சுத்தி வேலையில இருந்து வேலைக்கு வந்தவங்க தான் அங்க நெய்வேலியில இருப்போம்.
ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் வேற வேற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுறது வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கேட்கறதே வந்து ஃபங்க்ஷன் அழைக்கிறப்ப உங்க வீட்டு பக்கம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இன்னைக்கு அம்மா வந்து ஒரு நெய்பர் கிட்ட பக்கத்துல உட்காந்து அவங்களோட வாழ்வியல் அனுபவத்தை சொல்லுங்க, உங்க ஃபங்க்ஷன் விழா அனுபவத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. காலையில வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வு, ஒரு மகிழ்ச்சியான உணர்வு கொடுத்தமைக்கு நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா, நன்றி. நன்றிங்க சசிகலாமா, உங்கள் அன்பான வாழ்த்துக்கு நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஆனந்த்குமார் சார், சேவியர் சார், பவுலின் டேவிட் அனைவருக்கும் நன்றி. விந்தியா கௌரி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் நான் பேசியதற்கு கருத்துரை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. இன்றைய காலங்கள்லையும் சடங்குகளை நம்ம வந்து நேரம் கிடைக்கிறப்போ செய்யலாம். சென்ற கோடை விடுமுறையில் என்னோட தங்கையோட மகளோட சடங்கை நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில், எங்கள் அப்பா வீட்டில் இடையன்குளத்தில் செஞ்சோம். காரணம் என்னன்னா, என் தங்கையோட விருப்பம் வந்து எங்கள் அம்மாவுக்கு 80 வயசாயிடுச்சு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த சடங்கை செய்யணும், எங்களுக்கு எங்கள் அம்மா அப்பா என்ன செஞ்சாங்களோ அதை செய்யணும் அப்படின்னா. உடனே நாங்கள் அக்கா தங்கை 4 பேரோட உறவுகள், பேர பிள்ளைங்க எல்லாமே வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருந்து முறையாக நான் தளத்தில் பகிர்ந்துக்கிட்ட மாதிரி முதல்ல தலைக்கு தண்ணி ஊற்றுற சடங்கை மாலையில் அப்பா வழி சொந்தம் அம்மா வழி சொந்தம் நானும் என் தங்கையும் பேசி முறையாக எங்கள் அக்கா மாமா, எங்கள் அக்கா 2 பேருக்கும் எங்களுக்கு தாய் மாமா தான், எல்லாம் ரொம்ப நல்லா செஞ்சோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவளோட சடங்கையே நிறைய சொந்தங்களை கூப்பிட்டு ரொம்ப நல்லா விருந்து கொடுத்து நல்ல முறையில் மகிழ்ச்சியாக நாங்கள் பண்ணோம். எல்லாருமே வந்து சொன்னாங்க, பரவாயில்ல, இன்றைய காலத்துலேயும் அமுதா நீ உன் பிள்ளைக்கு ஊரறிய நல்லா நீ பண்ணிட்ட, மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னாங்க. அந்த 2 சடங்கையுமே முன்னாடி எங்களுக்கு எப்படி செஞ்சாங்களோ அது போலவே நாங்கள் வந்து திட்டமிட்டு செஞ்சோம். அப்போது எங்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருந்தது, உறவுகளுக்கெல்லாம் பெருமையாக மகிழ்ச்சியாக இருந்தது. நான் ஏன் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன்னா, நீங்கள் நினச்சா இப்போவுமே அன்றைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் முறையாக செய்த சடங்கை, ஒரு பொருளோடு செய்த சடங்கை, உறவுகளோட மகிழ்ச்சியோடு செய்த சடங்கை நம்ம கட்டாயம் செய்யலாம். செய்வதற்கான பொருளாதார வசதியும் வாய்ப்பும் மனசும் நம்மக்கிட்ட இருக்குது. கோடை விழா அப்படின்ற தலைப்பு எனக்கு எல்லாரும் பேசுகிறப்ப தான் ஞாபகம் வந்தது. சென்ற கோடை காலத்துலேயும் சரி, இந்த கோடை காலத்துலேயும் சரி, எங்கள் 2 அக்கா தாய்மாமா 2 பேருமே தோப்பு வச்சுருக்காங்க. ராஜபாளையம் பக்கம் ராக்காச்சி அம்மன் கோயில்னு சொல்லுவோம். ராஜபாளையத்தில் ஐயனார் ஃபால்ஸ் இருக்குது, 2க்கும் இடையில தோப்பு இருக்குது. அங்கே நீச்சல் குளம் இருக்குது, நிறையா மரங்கள் எல்லாமே இருக்குது, பலாலேருந்து மாலேருந்து நிறைய மரங்கள் இருக்குது. இதையே நான் பகிர்ந்துக்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து வாழலாம். நிறைய பேர் அப்படி வாழ்வீங்க, இருந்தாலும் இதனோட கொண்டாட்டத்தையும் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே நாங்கள் எல்லாருமே போனோம். சென்ற கோடை காலத்தில் ஒரு 3 நாட்கள் போனோம். இப்போ 3 நாட்கள் தான் கிடைச்சது, அதனால ஒரு நாள் மட்டும்தான் போனோம். சென்ற கோடை விடுமுறையில் போகிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடினோம். அதே மகிழ்ச்சியை இப்போவும் எல்லாருமே அனுபவிக்கணும், கொண்டாடுன்றதுக்காக போனோம். சமைச்சு எடுத்துட்டு போய் அங்கேயும் சாப்பிட்டது உண்டு. அங்கே சமைக்கிறதுக்கான வாய்ப்பை இனிமே ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னும் நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டோம். அப்போ நீச்சல் குளத்தில் குளிக்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த இயற்கை வளத்தை பார்க்குறப்போ இன்னும் ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்தது. அந்த மலைகளை, ராக்காசியம்மன் கோயிலுக்கும் போய் சென்ற கோடை விடுமுறையில் நல்லா வணங்கிக்கிட்டோம். அருவி கொட்டுச்சு, ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் அந்த அருவியில் உறவுகளோடு நாங்கள் நீராடினோம். ஆற்றுல தண்ணி ஓடிச்சு, அருவியில் குளிக்க முடியாத பெரியவங்களோட அந்த ஆற்றுல குளித்தோம். இந்த தடவை அருவி கொட்டுச்சு, ஆனால் வந்து ஆபத்து இருக்கலான்றதுனால நாங்கள் போகலை, அதுக்கு நீச்சல் குளத்துலேயே குளிச்சுக்கிட்டோம். அப்புறம் 2 அக்கா எனக்கு, ஒரு தங்கை, எல்லா உறவுகளும் சேர்ந்து 3 நாட்கள், சென்ற கோடை முறையில் 15 நாட்கள் உறவுகளோடு இருந்து
இப்போ ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தனி அறையில் லேப்டாப்பில் உட்காந்து என் தம்பி ஒர்க் பண்ணுறது, அக்காவோட பையன் அவங்களாம் ஒர்க் பண்ணனா அவங்களுக்கு தனி அறையை கொடுத்துட்டோன்னா அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கான உணவெல்லாம் நாங்கள் தயாரித்து கொடுப்போம். ஒன்றாக சேர்ந்து நாங்கள் நல்ல உணவை எடுத்துக்கிட்டோம். எங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம். கூட பிறந்தவங்களோட, பெத்த பிள்ளைங்களோட, கணவனோட மகிழ்ச்சியாக இருந்த அந்த தருணங்கள் நம்மளுக்கு பசுமையான நினைவுகளாக இருக்கும். ஓராண்டு அயராது உழைச்சிட்டு ஒரு 3 நாட்களோ 10 நாட்களோ உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைவாக ஒன்று சொல்லி நான் நிறைவு பண்ணலான்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் நான் கல்யாணம் ஆகி என் பிள்ளைகளோட நான் போனேன் அப்படின்னா, பேருந்துலேருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்தேன்னா எங்கள் தெருவில் ருசிக்கா வீடு இருக்கும். எல்லாருமே கௌரி நல்லா இருக்கியா, உன் பிள்ளைகளா நல்லா இருக்காங்களா, என்ன செய்றீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கா, அந்த ஒரு பழகிருச்சா அப்படின்னு வாசல்ல உள்ள அத்தனை பேரும் கேட்டுருவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா பதில் சொல்லிக்கிட்டே வருவேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இன்றைக்கும் அது தொடருது. வீட்டுக்கு வந்தா நான் வந்திருக்கேன் அப்படின்னா எல்லாரும் வந்து விசாரிப்பாங்க. நாங்களும் பார்த்த எல்லார்கிட்டையும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுவோம். இந்த அன்பு பகிர்தல், உங்களுக்காக நாங்க இருக்கோம், உங்களுக்கு எதுனாலும் நாங்க செய்வோம் அப்படின்றது கிராமத்துல ரொம்பவே இருக்கும். நகரத்திலயும் இருக்குதான். இந்த நிகழ்வை நாம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா முன்பு 2 குழந்தைங்க இருந்தா 2 குழந்தைகளுக்கு துணைக்கு வேணும்ல, பையனுக்கு ஒரு பையன் வேணும், பொண்ணுக்கு ஒரு பொண்ணு வேணும்ன்ட்டு நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. அது அன்றைய சூழல். ஆனா இன்றைக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவருன்னு இருக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு 20 30 வயசாகுதுன்னு வச்சுப்போமே, நமக்கு கூடுதலா வயசாயிடுறப்போ தனிச்சு நிற்பாங்க. அப்போ கட்டாயம் இப்போ நம்ம உறவுகளை பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு, எனக்கு 2 பிள்ளைங்க பசங்க, ஒத்த பிள்ளையா இருக்கிறவங்கள இதை நீங்க கட்டாயம் செய்யணுன்றது என்னோட விருப்பம். அவங்களுக்கு உங்களோட உறவுகள் யாரு என்னன்றதை சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு காலத்துக்கு உதவியா இருக்கும். சில சமயம் அவங்களுக்கு ஒரு வெறுமை தோணுனா கூட நம்ம அம்மாவோட உறவு, நம்ம அப்பாவோட உறவு அப்படின்னு அவங்க கிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. நாம 2 உறவையும் இணைச்சு கொண்டு போற பாலமா இருக்கணும். அது பிற்காலத்துல நம்மளோட பிள்ளைகளுக்கும், பேர பிள்ளைகளுக்கும், அவங்களோட பிள்ளைகளுக்கும் உதவியா இருக்கும். நாங்க 4 பேர் சொல்லித்தான் வளர்க்குறோம். எங்களுக்கு அடுத்தும் நீங்க வந்து ஒருத்தரோட ஒருத்தர், எங்க அக்காவோட மருமகள்கள், பிள்ளைங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சொல்லி தந்துடுறோம். நம்ம காலத்துக்கு பிறகு உறவுகளோட அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. தனிச்சு இருக்கிற அந்த ஒரு தனிமை, அந்த வெறுப்பு அவங்களுக்கு வராது. காலம் மாறினாலும் நம்ம நினைச்சா நல்ல கொண்டாட்டங்களை நம்மளால நிச்சயமா செய்ய முடியும். அதுக்கு மனம் இருந்தால் மட்டும் போதும். எனக்கு ரொம்ப பிடித்த இந்த சரித்திரம் படைப்போம் தளத்துல உள்ள அனைவரோட அந்த இனிமையான, மகிழ்வான, மன நிறைவான, எனக்கான பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிய அனைவருக்கும் மனமகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகிறேன். வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும், நல் உள்ளங்கள் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் மன நிறைவோடு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கம்மா. கலைச்செல்வி வணக்கம், நீங்க பேசலாம். பிறந்தநாள் அவைக்கு வணக்கம். விந்தியா கௌரி அம்மாக்கும் ஆனந்த் ஐயாக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும், சக்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஆனந்த் ஐயா, கௌரி அம்மா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றிங்க அம்மா. ஒரு பாரதியார் பாட்டு வந்து இந்த பாட்டு பாட போறேன். தாயின் மணிக்கொடி. இல்ல, என்னை சரணடைந்தேன். ஒரே ஒரு பாரதி படத்துல இருந்து. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை
சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன். அவைக்கு நன்றிங்கம்மா. ரொம்ப அழகா இருந்தது பாரதியாரோட பாட்டும். எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் இசை இல்லைன்னா நிறைவு பெறாது. அந்த மாதிரி நம்ம ஜோதியோட பாடல்ல இன்றைய கோடை விழா அப்படிங்கிற தலைப்புக்கு பொருத்தமா ஜோதியோட பாடலோட நம்ம இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம். விந்தியகுரு அம்மா மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் அன்று நம்மோடு கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களையும் விழாக்கள் குறித்த உங்கள் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக இந்நிகழ்வினை கேட்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு நம்ம ஆனந்த்குமார் சாருடைய பிறந்தநாள் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.